ஆசிரியர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்க தலைப்பு முதல் உலகப் போர். இந்த முதல் உலகப் போரை எந்த கேட்டகரியில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போருக்கு முன் ஐரோப்பிய நிலை, முதல் உலகப் போர் தொடங்கப்பட்ட போது இருந்த நிலை, முதல் உலகப் போருக்கான பிந்தைய நிலை அப்படின்ற 3 கட்டங்களில் பார்க்க இருக்கிறோம். இதை பற்றி ஒரு அவுட்லைன் சொல்லணும் அப்படின்னா, இங்கிலாந்து ஏற்கனவே புவியியல் கண்டுபிடிப்பு காலங்கள் தொடங்கிய காலகட்டங்களில் 18ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலிருந்தே உலகின் பெரும்பகுதிகளை தன் கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கிறாங்க. ஃப்ரான்ஸ் அவங்களை எதிர்த்து பல இடங்களில் மோதலில் ஈடுபட்ட போதும் கூட இங்கிலாந்து நம்பர் 1 இடத்தை பிடிச்சிட்டே வராங்க. இந்த சூழலில் 19ஆம் நூற்றாண்டில் 1871 வாக்கில் ஜெர்மனின்ற நாடு புதிதாக ஐக்கியம் அடையுது. இவ்வாறு ஜெர்மனி உலகின் நம்பர் 1 நாடாக முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழலில் ஜெர்மனி ஒரு அணியாகவும் இங்கிலாந்து தலைமையில் ஒரு அணியாகவும் போர் எவ்வாறு ஏற்பட்டது அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேயும், ரெண்டாவது ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் எதிரெதிர் அணிகளாக இருந்த நாடு ஜெர்மனின்ற ஒரு பொது எதிரி வந்ததுக்கப்புறம் எவ்வாறு இங்கிலாண்டோட ஃப்ரான்ஸ் இணைஞ்சது அப்படின்றதையும், மூன்றாவதாக ரஷ்யாவில் இந்த முதல் உலகப் போரில் ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வியினால் புரட்சி எவ்வாறு ஏற்பட காரணமாக இருந்தது அப்படின்ற அடிப்படையிலும், இந்த கிழக்கத்திய பிரச்சனையில் துருக்கி ஒரு நூற்றாண்டுகளாக பல பாதிப்புக்கு உள்ளான பட்சத்தில் கடைசியாக தன்னுடைய நிலை எவ்வாறு துருக்கிய பேரரசு முக்கியமான நிலையை இழந்து வீழ்ச்சி அடைந்தது அப்படின்ற அடிப்படையிலும் பார்க்க இருக்கிறோம். ஸோ இதில் லாஸ்ட்டு எப்படி அமெரிக்கா உள்ள தலையிட்டதுன்ற அடிப்படை வரைக்கும் பார்க்க இருக்கிறோம். அதே சமயத்தில் கிழக்காசியா பகுதிகளில் எப்படி ஐரோப்பா ஒட்டிய துருக்கிய பேரரசை பங்கிடுவதில்லை ரஷ்யா ஆரம்பத்தில் ஆர்வம் காமிச்சு பிரிட்டன் ஃப்ரான்ஸ் எதிர்ப்பு காமிச்ச சூழ்நிலையில் கடைசியாக துருக்கி ஜெர்மனியோட இணைஞ்சதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ரஷ்யா நேச நாடுகளோட இணைஞ்சு மோதலில் ஈடுபட்டு துருக்கிய பேரரசு வீழ்ச்சி அடைந்ததும், அதே மாதிரி தான் கிழக்கு ஆசியா பகுதிகளில் சீனான்ற ஒரு பெரிய நாடை ஜெர்மனி, ரஷ்யா, ஜப்பான், இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் பல நாடுகள் பல பகுதிகளாக சீனான்ற நாடை பங்கு போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கைப்பற்றி வச்சுருப்பாங்க. இதில் ஜப்பான் சீனாவில் பெரும்பகுதியை கைப்பற்றுவதற்கான முயற்சியெல்லாம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, ரஷ்யா தான் சீனாவை ரொம்ப கைப்பற்றணும்னு நினச்சிருக்கோம். அப்போ ரஷ்யாவை எதிர்க்க வேண்டிய சூழல் ஜப்பானுக்கு வந்திருக்கும். ஆனால் 2 பேருமே முதல் உலகப் போரில் ஒரே அணியிலேருந்து போரிட்டிருப்பாங்க. இந்த முரண்பாடு தான் 2ஆம் உலகப் போரில் ரஷ்யாவோட ஆப்போசிட் சைடுக்கு எது போயிருக்கோம், ஜப்பான் போயிருக்கும். அப்போ பல 2ஆம் உலகப் போரில் நடைபெறக்கூடிய இருந்த நிகழ்வுகளுக்கு எது முன்னோடியாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முதலாம் உலகப் போருக்கு முன்னாடி இருந்த ஐரோப்பாவினுடைய நிலையும் உலகினுடைய நிலையும் தான். ஸோ இதை தொடர்ந்து அடுத்தடுத்த இன்சிடெண்ட்டாக க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ இதில் எல்லாத்தையுமே ரொம்ப டேட்டாவாக படிக்கணுமா, நிறையா டேட்டா இருக்கே அப்படின்னா அவ்வளோ தூரம்லாம் படிக்க வேணாம். ஒவ்வொரு இன்சிடெண்ட்லேயும் வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி கிளாஸ் எடுத்துருவேன். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும், வரிசைப்படுத்துக. இந்த மாதிரியான பேட்டர்னில் தான் வினாக்கள் வருமே தவிர எந்த ஆண்டு எந்த இடம் இப்படி தான் கேட்பாங்களே தவிர ரொம்ப இன்டீரியராக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, சரிங்களா? ஓகே, இந்த தெளிவில் இந்த கிளாஸை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐரோப்பாவோட நிலைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போருக்கு முன்னதாக ஜெர்மனியுடைய ஆதிக்க வளர்ச்சி ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டது. 1888ஆம் ஆண்டு வாக்கில் ஜெர்மனியின் அரசராக இருந்த கெய்சர் 2ஆம் வில்லியம் பதவி ஏற்கிறார். 1888 தான் ஜெர்மனியினுடைய ஆட்சியாளராக 2ஆம் கெய்சர் என்ன பண்ணுறாரு, பொறுப்பேற்றுக் கொள்கிறாரு. 1871 பதவியேற்றுக் கொண்டவர் 1ஆம் வில்லியம். இப்போ 2ஆம் வில்லியம் என்ன பண்ணுறாரு, பொறுப்பேற்றுக் கொள்கிறாரு. இவர் தான் கோகன் சோழன் வம்சத்தினுடைய கடைசி ஆட்சியாளராக பார்க்கப்படுறாங்க. கோகன் சோழன் வம்சம்ன்றது எது, இந்த பிக்சரில் இருக்கிற இந்த மனிதர் தான். இந்த கோகன் சோழன் வம்சம்ன்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்களில் 11ஆம் நூற்றாண்டு வாக்கில் ஃப்ரெண்டன்பர்க் அப்படின்ற ஒரு சிற்றரசு இருக்கும். புனித ரோமானிய பேரரசை தேர்ந்தெடுப்பதில் ஒரு 7 சிற்றரசுகள் ஐரோப்பாவில் இருப்பாங்க. அதில் ஒரு சிற்றரசு தான், தேர்வாளர் அரசு தான் இந்த ஃப்ரெண்டன்பர்க். ஸோ இந்த ஃப்ரெண்டன்பர்க் தேர்வாளர் அரசுலேருந்து தான் பிரஷ்யான்ற நாடாக ஃப்ரெட்ரிக் உருவாக்கியிருப்பார் 18ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில். அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி நிலைகளில் ஜெர்மன் மொழி பேசக்கூடிய பல பகுதிகளை ஒருங்கிணைத்து ஜெர்மனி ஐக்கியம் அடைஞ்சதாக அறிவிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த வம்சத்தினுடைய கடைசி ஆட்சியாளராக தான் யார் வர்றா, இந்த 2ஆம் கெய்சர் வில்லியம் வர்றாரு. இவர் தான் முதல் உலகப் போர் இருக்கும்போது ஜெர்மனியின் ஆட்சியாளராகவும் இருந்தார்.
கடல் வலிமையில் தான் ஜெர்மனியினுடைய எதிர்காலமே இருக்குன்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. 1890 இங்கிலாந்திடமிருந்து பெற்ற ஹெலிகோலாந்து என்ற ஒரு பகுதியை முக்கிய கடற்படை தளமாக அவர் அறிவிக்கிறார். ஏன்னா ஆரம்பத்தில் ஜெர்மனி வளர்ச்சி வந்ததை பார்த்தப்ப இங்கிலாந்து நேரடியாக அதை எதிர்க்கலை. அதுக்கு சில விஷயமாக நட்புறவாக என்ன பண்ணாங்க, பல ஆரம்பத்தில் அதோட நட்புறவு வைக்கிறதுக்கான முயற்சிகளெல்லாம் மேற்கொண்டாங்க. அந்த அடிப்படையில் தான் 1890 ஹெலிகோலாந்துன்ற பகுதியை கொடுத்துருக்கோம். அது 1895 கீழ் கால்வாய் அப்படின்ற ஒரு கால்வாயை வெட்டி முடிச்சதுக்கப்புறம் ஜெர்மனியுடைய கப்பற்படை மிகவும் வலிமை வாய்ந்ததாக மாறி இருக்கும். 1897 ஜெர்மனி ஒரு பெரிய கப்பல் கட்டும் திட்டத்தை அறிவிச்சிருக்கும். அது ஆங்கில கப்பற்படைக்கு மிகப்பெரிய சவாலாகவும் விளங்கியிருக்கும். இது மட்டும் இல்லாமல் வட ஆப்பிரிக்கா பகுதியிலும் சீனாவிலும் ஜெர்மனி ஆதிக்க வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கும். இது எல்லாமே பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கும். மேலும் ஜெர்மன் முதலாளிகள் ஏகாதிபத்தியவாதிகள் எல்லாமே கிழக்கு திசை நோக்கிய விரிவை விரும்பியதுனால அரசு முதல் உலகப் போர் ஏற்பட்ட போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெர்லின் முதல் பாக்தாத் வரை, அதாவது இன்றைய ஜெர்மனியிலிருந்து இப்போது இருக்கிற ஈராக்கின் கேபிட்டலான பாக்தாத் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஈராக்கின் முக்கிய நகரமான பாக்தாத் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய இருப்பு பாதையை உருவாக்குன்ற முயற்சியை மேற்கொள்கிறாங்க. ஸோ அதனால் ஆட்டோமானிய பேரரசை பொருளாதார அடிப்படையில் கட்டுப்படுத்த வேண்டியது அதனுடைய அவசியம்ன்றதையும் அவங்க உணர்ந்திருந்தாங்க. ஸோ இது ஜெர்மனியினுடைய நிலைப்பாடாக இருந்தது. அன்றைய காலகட்டங்களில் இருந்த ஐரோப்பாவினுடைய வரைபடம், அதில் ஜெர்மனியுடைய ஆட்சி பரப்பு எங்கெங்கே பரவி இருந்தது அப்படின்றது பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ். 1871 நடந்த பிராங்கோ பிரஷ்ய போர் முடிவில் பிரான்ஸ் தன் இழந்த அல்சைஸ் லொரைன் பகுதி ஏற்கனவே பார்த்தது தான் திரும்ப பெற்றணுன்ற எண்ணத்தில் இருந்தாங்க. தாது வளமிக்க ஆப்பிரிக்காவின் பகுதியான மொராக்காவை எப்படியாவது கைப்பற்றணுன்ற எண்ணம் பிரான்ஸுக்கு இருந்தது. அடுத்தது ரஷ்யா. மத்திய தரைக்கடல் பகுதியில் எப்படியாவது இஸ்தான்புலை தனதாக்கி கொண்டு தன்னுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சாங்க. ஏற்கனவே கிழக்கத்திய பிரச்சனை பார்த்துருப்போம். ஸோ அந்த அடிப்படையில் பாஸ்போரஸ், டார்னல்ஸ் போன்ற பகுதிகளை கைப்பற்ற நினச்சாங்க. இந்த பகுதி எல்லாமே துருக்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. மேலும் துருக்கி ஐரோப்பாவிலிருந்து ஒதுக்கப்பட்டால் பால்கன் பகுதி மீது தனக்கு உரிமை கோரலாம் என்று ரஷ்யா திட்டம் தீட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பின்னணியில் தான் ஆரம்பத்திலிருந்தே கிழக்கத்திய பிரச்சனையில் ரஷ்யா கவனம் செலுத்திட்டே இருப்பாங்க. இந்த சூழலில் இத்தாலியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலியினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய அடிப்படை கான்செப்ட் என்னென்னா, ஆஸ்திரியாவிற்கும் துருக்கி நாட்டிற்கும் விரோதமானதாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இத்தாலிக்கு இந்த பால்கன் பகுதியில் சில பகுதி தேவைப்பட்டுச்சு. அது எல்லாமே ஆஸ்திரியாவின் கீழ் வந்த பகுதி. ஸோ அதனால் ஆஸ்திரியாவுக்கு எதிரானது. அதே மாதிரி இத்தாலிக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகள் தேவைப்பட்டது. அது எல்லாமே துருக்கி நாட்டு கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பகுதி. அப்போ இது ரெண்டுமே இத்தாலிக்கு எதிராக இத்தாலிக்கு எதிராக ஆஸ்திரியாவும் துருக்கியும் விளங்கியது இதன் மூலம் தெரிய வருது. ஸோ இத்தாலி ஏன் புதிய பகுதிகளை தேடி ஓடினாங்க அப்படின்னா, மக்கள் தொகை அதிகமாகிக்கிட்டே இருந்தாங்க. இதனால் பால்கன் பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் ஏட்ரியாட்டிக் கடற்பகுதி மீது ஆதிக்கம் செலுத்த நினச்சாங்க. இது ஆஸ்திரியாவின் கட்டுப்பாடை மீறிய செயலாக பார்க்கப்பட்டது. இத்தாலி அதே மாதிரி ட்ரிபோலியையும் பிற வட ஆப்பிரிக்க பகுதியும் கைப்பற்ற நினைச்சாங்க. இது துருக்கிக்கு சவாலாக விளங்கியது. அடுத்து இங்கிலாந்துடைய நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரும் தொழில் வளர்ச்சி நீண்ட பரவிய பேரரசை கொண்டிருந்த இங்கிலாந்துக்கு குறைந்த விலையிலான பொருட்களை அமெரிக்காவும் ஜெர்மனும் அந்த காலத்தில் உற்பத்தி பண்ணி நிறைய வித்துட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் இந்த நாடுகளோட போட்டி போட வேண்டிய சூழல் இருந்ததுனால இந்த நாடுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நிலை இங்கிலாந்துக்கு இருந்தது. ஆனால் அமெரிக்கா எப்பயுமே ஐரோப்பா விவகாரங்களில் தலையிடாமல் இருந்ததுனால இங்கிலாந்து அதோட விஷயங்களை உள்நாட்டு போருக்கு அப்புறம் தலையிடுவதை நிப்பாட்டி கொண்டது. ஏன்னா அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடைபெறும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள் என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் தலையிட்டு அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தணும்னு நினச்சிருப்பாங்க. பட் அமெரிக்கா அதிலிருந்துலாம் தப்பிச்சுட்டு போயிடும். ஆசியா. இந்த முதல் உலகப் போருக்கு முன்னாடி ஆசியாவினுடைய நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் மெய்ஜி சகாப்தம் 1867 1912 காலகட்டங்களில் கிழக்காசியா பகுதிகளில் முதல் மேற்கத்திய நாகரிக முறையை ஏற்றுக்கொண்டு தொழில் ரீதியான வளர்ச்சி அடைந்த நாடு ஜப்பான். அந்த வளர்ச்சி அடைந்ததுக்கான காரணம் தான் மொய்ஜி சகாப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு இந்த மக்கள் மொய்ஜி சகாப்தத்தில் கிழக்காசிய பகுதிகளில் மிகப்பெரிய மேற்கத்திய முறையை கொண்ட நாடாக மாறியதுனால கிழக்காசியா பகுதிகளில் ஏகாதிபத்திய கொள்கையை பின்பற்றணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் சீனாவை பிடிக்கும் போட்டியில் ஜப்பானும் களம் இறங்குது. ஏன்னா சீனாவை அந்த காலகட்டங்களில் பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா, பிரிட்டன் போன்ற பல நாடுகள் பல பகுதிகளாக பிரித்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் புக்கில் கூட அழகாக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, முலாம் பழத்தை போன்று சீனாவை துண்டாடினர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்தளவு தான் சீனாவினுடைய நிலை வலிமையிலிருந்து காணப்பட்டது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் சுதந்திர நாடாக இருந்த கொரியா மீது ஜப்பான் படையெடுத்து என்ன பண்ணாங்க, அங்கேருந்து சீன படைகளை விரட்டி அடித்தாங்க. ஆனால் ஒரு ரியாலிட்டி என்னென்னா, ஆரம்பத்தில் இந்த சீன பேரரசின் கீழே தான் கொரியா மற்றும் ஜப்பான் தீவுகள்லாம் இருந்துச்சு. ஆனால் சீனா ஆரம்பத்தில் இருந்தே இந்த மேற்கத்திய முறையை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டோர் பாலிசியை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். மேற்கத்திய நாடுகள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்தால் மற்ற நாடுகள் உலகம் பூரா எப்படி அடிமைப்படுதோ அதே மாதிரி எங்கள் நாடு அடிமைப்பட்டுருன்னு சொல்லி எந்த நாடையோடையும் என்ன பண்ண மாட்டாங்க, உடன்படிக்கைகள் எதுவுமே செய்யாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த நாட்டோட
விஷயங்களில் தலையிட்டு அந்த நாடை கேப்சர் பண்ணுறதுக்காக தான் அபின் என்ற ஒரு போதைப் பொருளெல்லாம் இங்கிலாந்து திட்டமிட்டு சீனாவில் பரப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க மக்களை அடிமைப்படுத்தி அங்கே இருக்க அரசுக்கு எதிராக செயல்படுற மாதிரி பல சூழ்ச்சி வேலைகள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் கொரியா, ஜப்பான் தனிப்பட்ட நாடாக மாறும். அதில் ஜப்பான் கொரியாவை ஆக்குபைட் பண்ணி சீனாவை ஆக்குபைட் பண்ணுறதுக்கான முயற்சியை மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ இதனால் சீன ஜப்பானிய போர் என்பது 1894-95 காலகட்டங்களில் நடைபெற்றது. ஷிமானோசோகி என்ற உடன்படிக்கையின் அடிப்படையில் ஜப்பானிற்கு பார்மோசா, ஆர்தர் துறைமுகம், லியோடங் தீபகற்பம் போன்ற பகுதிகள் வழங்கப்பட்டன. ஸோ இந்த பார்மோசான்றது தான் பிற்காலத்தில் தைவான், தற்போது தைவான்னு அழைக்கப்படுது. சிறிய நாடான ஜப்பான் சீனாவை போரில் தோற்கடித்ததுனால உலக ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜப்பானினுடைய இந்த வளர்ச்சியை கண்டு அஞ்சிய ஐரோப்பிய சக்திகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லியோடங் தீபகற்பத்தை ஜப்பான் மீண்டும் சீனாட்ட ஒப்படைக்கும்படி செய்கிறாங்க. இதில் எந்தெந்த நாடு தலையிட்டது அப்படின்னா, ட்ரிபிள் இன்டர்வென்ஷன் என்று சொல்லப்படக்கூடியதில் ஃப்ரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து 3 நாடுகள் இணைஞ்சு 1895 தலையிடுறாங்க. ஏன்னா 3 பேரும் தான் ஏற்கனவே பெரும்பாலான சீன பகுதியை கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் புதுசாக ஜப்பான் வர்றதே அவங்க என்ன பண்ணலை, விரும்பலை. இதான் ரீசன். ஸோ இந்த சூழலில் என்ன ஆகுது அப்படின்னா, இதில் பெரிய விஷயமா இருந்தது ரஷ்யா தான். ஸோ அதனால் ரஷ்யாவை ஜப்பான் தோற்கடிக்கணும்னு திட்டம் போடுது. அந்த சூழலில் உருவான போர் தான் ரஷ்ய ஜப்பானிய போர் 1904, 1905. சீன ஜப்பானிய போரை காட்டிலும் உலக வரலாற்றில் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டது இந்த ரஷ்ய ஜப்பானிய போர் தான். ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டினும் கூட. ஒரு சின்ன நாடு உலகின் மிகப்பெரிய நாடாக போரில் தோற்கடித்ததுனால பல நாடுகளுக்கு தேசியத்தில் ஏற்படுவதற்கு ஒரு புதிய உத்வேக சக்தியை வழங்கியதாக இதன் மூலம் சொல்லப்படுது. சரிங்களா? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மூவர் தலையீட்டை தொடர்ந்து ரஷ்யா தெற்கு மஞ்சூரியாவை ஆக்கிரமிக்கிறாங்க. இந்த சூழலில் ஜப்பான் 1902 இங்கிலாந்தோட ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி கொள்கிறாங்க. இதுவும் ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின். ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலாண்டை நடுநிலையாக வைக்க செய்து ரஷ்யாவை தாக்குறாங்க. இவ்வாறு 1904 ஏற்பட்ட போரின் அடிப்படையில் ஜப்பான் வெற்றி பெறுது. அமெரிக்கா அதுக்கப்புறம் தலையிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ஸ்மவுத் என்ற உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாங்க. இது போர்ட்ஸ்மவுத்ன்றது அமெரிக்காவில் உள்ள துறைமுகத்தோட ஒரு பர்டிகுலர் கடற்கரை நகரத்தோட பேர். அங்கே தான் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு ஜப்பான் ஆர்தர் துறைமுகத்தை மீண்டும் பெற்றுக்கொள்கிறாங்க. ஸோ இதன் வாயிலாக ஜப்பான் பெரும் சக்திகளை வல்லரசு நிலையை எட்ட ஆரம்பிக்குது. இவ்வாறு 1905க்கு அப்புறம் ஜப்பான் பின்பற்றிய கொள்கையை தான் வலுத்த கர ராஜதந்திர கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் 1910ஆம் ஆண்டு கொரியாவின் மீதும் அந்த கொரியா மீது படையெடுத்து என்ன பண்ணுறாங்க, ஜப்பான் அதை கைப்பற்றுறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஜப்பானிய தூதர் ஒருத்தர் கொரியா நாட்டை சேர்ந்தவர்களால் படுகொலை செய்யப்பட்டதுனால இதை ஒரு ரீசனாக காமிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜப்பான் கொரியா மேலே படையெடுப்பு மேற்கொள்கிறாங்க. சீனாவில் 1912 காலகட்டங்களில் மஞ்சு வம்சம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வம்சம் அதோட ஆட்சியிலேருந்து விலகிவிடும். ஸோ அப்போது ஒரு குழப்ப நிலை காணப்பட்டதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1911 ஏற்கனவே சீனாவில் புரட்சி ஏற்பட்டிருக்கும் டாக்டர் சன்யாட்சன் தலைமையில். அந்த புரட்சியின் அடிப்படையில் தான் 1912 மஞ்சு வம்சம் வீழ்ச்சியை நோக்கி வந்திருக்கும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜப்பான் 1915 சீனா 1912 ஜனநாயக நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கும். அந்த நாட்டுடைய ஆட்சியாளராக அப்போ யுவான் சிகாய் என்பவர் இருந்திருப்பார். அவரை மிரட்டி அவர் மேலே 21 நிர்பந்தங்களை ஜப்பான் திணிச்சிருக்கும் வலுக்கட்டாயமாக. இது மட்டும் இல்லாமல் சீனா கடலோர மாகாணமாக இருந்த ஷாண்டூங்கில் ஜெர்மனி பெற்றிருந்த உரிமையை தங்களுக்கு மாற்றி கொடுக்கணும், ஜெர்மனிக்கு பெரிய அதிகாரத்தை கொடுக்காத எங்களுக்கு கொடுன்னு சொல்லி சீன அரசை ஜப்பான் மிரட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. சீன அரசில் ஜப்பானிய ஆலோசகர்களை பணியமர்த்தணுன்ற அடிப்படையிலும் இது மாதிரி 21 கோரிக்கை அம்சங்களை முன்வைத்து ஜப்பான் சீனாவை மிரட்டியிருக்கும் இந்த காலகட்டங்களில். ஸோ இப்படி தான் முதல் உலகப்போருக்கு முன்னாடியான நிலை இருந்தது. ஒரு பக்கம் ஜெர்மனி தன்னுடைய நிலையை வலுப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ஃப்ரான்ஸ் சில பகுதி கிடைக்கணும் எதிர்பார்க்குது, இத்தாலி எதிர்பார்க்குது, பிரிட்டன் தன்னுடைய வியாபாரத்தை பாதுகாக்க நினைக்கிறாங்க, துருக்கி எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து தன்னுடைய பேரரசு அப்படி நிலை கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜப்பான் பார்த்தா கிழக்காசிய பகுதிகளில் மிகப்பெரிய வல்லரசாக உருவாகி வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ முதல் உலகப்போர் இந்த சூழ்நிலையில் 1914 18 வரை நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. முதல் உலகப்போருக்கான காரணங்கள்லேருந்து தான் இது வரைக்கும் பெருவாரியான வினாக்கள் கேட்டிருக்காங்க. காரணங்கள்லேருந்தும் விளைவுகள்லேருந்தும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காரணங்களில் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கூட்டணி முறையின் தோற்றம். 1871 பார்த்தோம் அப்படின்னா 1914 வரை ஜெர்மனி பின்பற்றிய கொள்கையை பெரும் போர்,
போர்களை முடித்து வைப்பதற்காக ஏற்படும் போர் என்ற அடிப்படையில் அழைக்கப்பட்ட முதல் உலகப் போர் காரணமாக சொல்லப்படுகிறது. 1789ஆம் ஆண்டு தொடங்கிய அரசியல் சமூக செயல்பாடுகள் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து 1914ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் உலகப் போர் காலகட்டத்தில் உச்சத்தை அடைந்ததாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு ஒரு நாடு பல உரிமைகள், ஒரு நாடு இன்னொரு நாடை கைப்பற்றுவது, ஒரு நாட்டின் கீழிருந்து இன்னொரு நாடு விடுதலை பெறுவது போன்ற நிலை படிப்படி நிலைகளாக மாற்றமடைந்து 20ஆம் நூற்றாண்டில் பல நாடுகள் விடுதலை அடைவதற்கான போக்கையே இந்த முதல் உலகப் போர் தான் ஏற்படுத்தி கொடுத்ததாக சொல்கிறாங்க. ஆகையால் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த 19ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற பல நிகழ்வுகள் தான் 20ஆம் நூற்றாண்டில் பல நாடுகள் விடுதலை அடைய காரணமாக இருந்ததுனால நீண்ட 19ஆம் நூற்றாண்டுன்னு அழைக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இந்த முதல் உலகப் போர் என்பது உலகின் செல்வந்தர்களின் மீது தொடுக்கப்பட்ட முதல் உலக தொழிற்சாலைகள் சார்ந்த போராகவும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஏகாதிபத்தியத்துக்கு ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே ஏகாதிபத்தியம் ஏற்படுத்துறதுக்காக தான் இத்தனை போர் நடைபெறுது. அப்போ அது முடிவில் என்னாச்சுன்னா நிறைய நாடுகள் விடுதலை பெற ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் இந்த வார்த்தையும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் போரின் முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேரரசுகளாக கருதப்பட்ட ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஆட்டோமானிய துருக்கியர்கள், அதாவது துருக்கிய பேரரசு போன்றது எல்லாமே சிதறுண்டு கிடையாதும் சொல்லப்பட்டது. மேலும் மிக பெரும் விளைவாக ரஷ்ய புரட்சி ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முதன்முறையாக உலக நாடுகள் பன்னாட்டு சங்கத்தின் மூலமாக உலக அமைதி ஏற்படுத்த பல முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இந்த முதல் உலகப் போரை காரணமாக விளங்கியதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு கூட்டணி முறையின் தோற்றம் 1870களில் தொடங்க ஆரம்பிச்சு. அதன் முதல் வடிவமைப்பாளராக பிஸ்மார்க் கருதப்படுறாரு. சரிங்களா? கூட்டணி வரக்கூடிய ரகசிய உடன்படிக்கைகள் தான். ஸோ ஃப்ரான்ஸ் என்பது அல்சைஸ் லொரைன் பகுதியை இழந்ததுனால பழிவாங்கக்கூடும் நினைச்சதுனால பிஸ்மார்க் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரான்ஸை தனிமைப்படுத்தும் நோக்கத்தோடு ஜெர்மனி, ஆஸ்திரியா, ரஷ்யா நாடுகளை இணைத்து 1873 3 பேரரசர்களின் கழகம் ட்ரை கைசர் ஃபண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னு தோல்வியை சந்திக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பால்கன் பகுதிகளில் ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யா தங்களுக்குள்ளே மோதிக்கொள்கிறாங்க. அப்போ 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்க முடியாது. இதனால் தனது எல்லைக்கு உள்ளேயும் வெளியும் ஸ்லாவ் மக்களுடைய பிரச்சனையை ஆஸ்திரியாவுக்கு யார் உண்டு பண்ணுறா அப்படின்னா ரஷ்யா உண்டு பண்ணதுனால ஆஸ்திரியா ஜெர்மனியோட இணைஞ்சு என்ன பண்ணுறாங்க, 1879 ஒரு இரட்டை ஒப்பந்தம் செய்கிறாங்க. ஸோ அதனால் ட்ரை கைசர் ஃபண்ட் 1873 தோற்றுவிக்கப்பட்டது. கொஞ்சம் காலகட்டங்கள்லேயே வீழ்ச்சி அடைந்து தோல்வி அடையுது. அதுக்கப்புறம் 1879 ரஷ்யா அதுக்கு முன்னாடி விலகி போனதுனால எஞ்சி இருந்த 2 நாடுகளான ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் என்ன பண்ணுறாங்க, இரட்டை ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறாங்க. இந்த சூழலில் முக்கூட்டு உடன்படிக்கையாக ட்ரிபிள் அலைன்ஸாக இது மாறுது. எப்படி ட்ரிபிள் அலைன்ஸாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி, ஆஸ்திரியா இரட்டை ஒப்பந்தத்தில் இத்தாலி மே 20, 1882 இணையுது. இதனால் முக்கூட்டு உடன்படிக்கை உருவானதாக சொல்லப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், இத்தாலியினுடைய விருப்பத்தில் பெற வேண்டிய பகுதிகள் 2 நாட்டிலிருந்து பெறுற மாதிரி இருந்துச்சு. ஒன்று ஆஸ்திரியா, இன்னொன்று துருக்கி. அப்போ இந்த இடத்துல இத்தாலி என்ன கணக்கு போடும் அப்படின்னு பார்த்தோம்னா, இத்தாலி அப்போ தான் ஐக்கியம் அடைஞ்சிருக்கு. அப்போ ஜெர்மனி பக்கம் இருக்கிறதா நல்லதாக இருக்கும். ஸோ அதனால் என்ன, ஜெர்மனி தான் இத்தாலி ஐக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால ஆஸ்திரியாவிட்டிருந்து சில பகுதியை உடனே எதிர்பார்க்க வேணாம், பட் நம்ம துருக்கிட்டிருந்து என்ன பண்ணுவோம், பெரும்பாலான பகுதியை எதிர்பார்ப்போம் அப்படின்ற அடிப்படையில் இந்த முக்கூட்டு உடன்படிக்கையில் ஒரு சந்தர்ப்பவாத சூழ்நிலையாக யார் இணைஞ்சிக்கிறா, இத்தாலி இணைஞ்சிக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ரான்ஸுக்கு மிகப்பெரிய பயமே வருது. என்ன ரீசன் அப்படின்னா, ஏற்கனவே நம்மகிட்ட அடித்து நிறையா பகுதியை பிடிங்கிட்டான் ஜெர்மனிக்காரன். இப்போ ஒரு வலுவான கூட்டணி வேறு உருவாக்கி வச்சுருக்கான். நம்ம இப்போ தனியாக இருக்கமே, இங்கிலாந்துக்காரனுக்கு ஏற்கனவே நமக்கு பரம்பரை பகை இருக்குது. இந்த சூழலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் ஏற்கனவே ஜெர்மனியால் ஆஸ்திரியாவால் தனிமைப்படுத்தப்பட்ட ரஷ்யா பக்கம் சேரலாம் அப்படின்னு யார் முடிவெடுக்கிறா, ஃப்ரான்ஸ் முடிவெடுக்குது. இவ்வாறு ஜெர்மனியின் நகர்விற்கு எதிர்நகர்வாக முன்வைப்பதற்காக ஃப்ரான்ஸ் 1894 ரஷ்யாவோட ரகசிய இராணுவ ஒப்பந்தத்தை கையெழுத்திடுறாங்க. இவ்வாறு 1891 ஆகஸ்ட் மாதம் ரஷ்யாவில் 3ஆம் அலெக்சாந்தர் ஃப்ரான்ஸோட என்ன பண்ணுற ஒப்பந்தம் செய்து கொள்கிறாரு. இந்த ஒப்பந்தம் 1873 டிசம்பர் 27 என்ன பண்ணுறாங்க, 2 நாடுகளும் சேர்ந்து டுயல் அலைன்ஸ் அப்படின்ற ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறாங்க. இது 1895 வரை ரகசியமாகவே வைக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரான்ஸையோ ரஷ்யாவையோ ஜெர்மனி அல்லது ஆஸ்திரியா, இத்தாலி ஏதாவது ஒரு நாடு தாக்க முயற்சி பண்ணால் 2 நாடும் சேர்ந்து என்ன பண்ணணும், இராணுவத்தில் உதவி செஞ்சுக்கிறணும் அப்படின்றது அதனுடைய நோக்கமாக இருந்தது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆங்கிலேய ஜப்பானிய உடன்படிக்கை ஜனவரி 30 1902 வரை 1902 செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை. தேதி கூட கேட்கலாம். ஃப்ரான்ஸ் ரஷ்யாவின் கூட்டு நாடு என்பதால் ஜப்பான் பிரிட்டனோடு 1902 இடம் பண்ணுறாங்க, ஒரு ஒப்பந்தம் செய்துக்கிறாங்க. ஸோ ரஷ்யா இது வரைக்கும் தனியாக இருந்ததுனால ஜப்பான் இஷ்டத்துக்கு அதை தோற்கடிக்கிற என்னலாம் அதை சீனா விஷயத்தில் இஷ்டத்தை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிச்சு. ஆனால் ஜப்பான் எப்பயுமே ரஷ்யாவோட சண்டை போடணுன்ற விருப்பத்தில் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் 1904-5 ரஷ்ய ஜப்பானிய போர் நடைபெற்றிருக்கும். அப்போ ஃப்ரான்ஸ் கை கோர்த்ததுனால ஃப்ரான்ஸோட எதிரி யார், பிரிட்டன். ஸோ அதனால் பிரிட்டனோட என்ன பண்ணுறாங்கன்னா 1902 ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறாங்க.
ஸோ பிரிட்டனும் நம்ம ஏற்கனவே தனியாக இருக்கிறதுனால ஜப்பானோட உடன்படிக்கை செய்கிறது நல்லது தான் அப்படின்ற அடிப்படையில் செய்து கொள்ளப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் நேச உடன்பாடு ஏப்ரல் 8, 1904 செய்து கொள்கிறாங்க. எவ்வாறு இந்த 2 நாடுகளும் ஏறத்தாழ 2-3 நூற்றாண்டுகளை எதிரியாக இருந்த நாடுகள் எவ்வாறு ஒன்றிணைந்ததுன்றதுக்கு பல நிகழ்வுகள் சொல்லப்படுது. இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோவிங்காக தான் கேட்பாங்க. இப்போ அகாடிகர் துறைமுகம் எந்த ஆண்டு, அகாடிகர் துறைமுக பிரச்சனை எந்த ஆண்டு, பெசோடா நிகழ்ச்சி எந்த ஆண்டு, இப்படி தான் கேட்பாங்களே தவிர ரொம்ப இன்டீரியலாக கேட்க மாட்டாங்க. ஸோ அதற்கு பல காரணங்கள் இட்டு போன நிகழ்வுகளை அடுத்து பார்க்க இருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு நிகழ்வு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெசோடா நிகழ்ச்சி 1898. 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில் இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கு இடையே பல தகராறுகள் குறைஞ்சிட்டே வந்துச்சு. எஞ்சியிருந்த பிரச்சனை இதெல்லாம் எதுவும் பார்த்திங்கன்னா எகிப்து, சூடான், ஆஃப்ரிக்கா, சியாம், நியூ பவுண்ட்லாந்து போன்ற பகுதிகளில் மட்டும்தான் கருத்து வேறுபாடு காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் 1898 பெசோடா பிரச்சனை பற்றி ஃப்ரான்ஸ் இங்கிலாந்துக்கு மோதலில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த 2 இடத்துலையுமே 2 பேருக்குமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குடியேற்றம் இருக்குது. அப்போ அந்த குடியேற்றத்தில் யார் ஆதிக்கம் செலுத்துவது அப்படின்ற ஒரு நிலை காணப்படுது. இந்த சூழ்நிலையில் தான் பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சராக இருந்த ஹனோ டாக்சின் என்பவர் பிரெஞ்சு படைத்தளபதியான மார்ஜென்ட் என்பவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போருக்கு தயாராக நிலையில் இருக்காங்க. ஆனால் அந்த சூழலில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட பிரெஞ்சு வெளிநாட்டு மந்திரியான தியோபில் டெல்காசி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம், எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. பிரெஞ்சு படைகளை போரில் ஈடுபடாமல் வாபஸ் வர செய்து 1899 உடன்படிக்கையின்படி பிரான்சின் எகிப்திய சூடான் பகுதிகளை இங்கிலாந்துக்கு விட்டு கொடுக்குறாங்க. இதன் அடிப்படையில் தான் என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் நட்பு நாடாக மாறுவதற்கான சூழல் உருவாகுது. அதுக்கப்புறம் 1904 நேச உடன்பாடு இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் செஞ்சு கொள்வாங்க. அதற்கு முன்னோடியாக இந்த பெசோடா நிகழ்ச்சி காணப்படுது. இதனுடைய நட்புறவின் வெளிப்பாடாக 1903 இங்கிலாந்து மன்னராக இருந்த 7ஆம் எட்வர்டு ஃப்ரான்ஸுக்கு வந்திருப்பார். பிரெஞ்சு ஜனாதிபதியாக இருந்த எமில் லூபாட் இங்கிலாந்துக்கு போயிட்டு வந்திருப்பார். 1904 ஏப்ரல் 8 ஆங்கிலேய பிரெஞ்சு உடன்பாடு ஏற்பட்டது. இதை எண்டன்ட் கார்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் நட்பு நாடு, இப்போ இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் நட்பு நாடாக மாறிட்டாங்க. இந்த சூழலில் இங்கிலாந்து ரஷ்யாவோட நட்பு நாடாக மாற ஆரம்பிக்கிறாங்க. ஆகஸ்ட் 3, 1907 உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு 1907 பிரிட்டன் ரஷ்யாவோட ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி பாரசீகத்தில் செல்வாக்கிற்கு உட்பட்ட கோலங்களாக பிரிக்கிறாங்க. எப்படி சீனாவை பல பகுதியாக பிரிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி ஏன் பாரசீகத்தில் நீயா நானான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஈரான் ஈராக் நம்மக்குள்ளே பிரிச்சுக்கிறோமே அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இதன் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் திபேத் தொடர்பாக இருந்த இங்கிலாந்தோடு என்ன பண்ணுறாங்க, பல பகுதிகளில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் பேசி ரஷ்யா சால்வ் பண்ணிக்கிறாங்க. இதன் முடிவு 1907 ஆகஸ்ட் 3 ஆங்கிலேய ரஷ்ய நேச ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன்படி இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய 3 நாடுகளும் இணைந்து மூவர் மனமார்ந்த நேச உடன்படிக்கை, முக்கூட்டு நட்பு, ட்ரிபிள் என்டன்ட், இந்த வார்த்தை தான் முக்கியம் சரிங்களா. ட்ரிபிள் அலைன்ஸ், சென்ட்ரல் பவர்ஸ், இந்த 2 வார்த்தையும் ஜெர்மனியோட தொடர்புடையது. ட்ரிபிள் என்டன்ட் அப்படின்றது இங்கிலாண்டோட தொடர்புடையது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவ்வாறு 1907 காலகட்டங்களில் 1907ஆம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் மூவர் கூட்டணின்னு ஜெர்மனி தலைமையில் ஒரு கூட்டணியும் இங்கிலாந்து தலைமையில் முக்கூட்டு நட்புன்ற ஒரு கூட்டணியாகவும் உருவாகி காணப்படுது. ஸோ 2 டீம் உருவாயிருச்சு. எங்கே ஆரம்பிச்சு 1890களில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பல பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சீன ஜப்பானிய போர், ரஷ்ய ஜப்பானிய போர், ஆப்பிரிக்க பகுதிகளில் பிரச்சனை, இத்தாலி பகுதிகளுக்கு ஆசைப்படுறது, ட்ரை கைசர்பன் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் ஒரு கேட்டகரியாகி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கலங்கிய குட்டை எப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீர் தெளிவடையுமோ அதே மாதிரி 1907க்குள்ளே உலக அளவில் 2 பெரிய கூட்டணியே உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சூழலில் தான் வன்முறை சார்ந்த தேசியம்ன்ற நிலைப்பாடு வர ஆரம்பிக்குது. அது என்ன வன்முறை சார்ந்த தேசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போயுமே கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும். ஒரு இந்தியாவுக்கும் வேறு எந்த நாடுக்கும் வந்தால் கூட நார்மலாக பார்ப்பாங்க. ஆனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு மேட்ச் வந்தாலும் வெறித்தனமாக பார்ப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவிலிருந்து 1947 பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு. அதோடு மட்டும் நிற்கலை. அதுக்கப்புறம் 1948 போர், அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்க 1947-48 போர், அதுக்கப்புறம் 1965 2 போர், அதுக்கப்புறம் 1971 போர் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் 1999 கார்கில் போர் சொல்லி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்ல பல மோதல்கள் இருந்ததுனால நல்ல சுமூகமான உறவு இல்லாதனால 2 பேருமே எதிரெதிர் நாடுகளாக பார்க்கப்பட்டாங்க. இதே மாதிரி தான் அன்றைய காலகட்டங்களில் இருந்த மக்கள்கிட்ட ஒரு குறுகிய மனப்பான்மை காணப்பட்டது. எனது நாடு சரியோ தவறோ நான் அதை ஆதரிப்பேன்ற மனப்பாங்கு இருந்தது. இவ்வாறு இங்கிலாந்துக்கு ஆதரவாக நாட்டுப்பற்ற ஜிங்கோனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலாந்து எது செஞ்சாலும் சரி, இங்கிலாந்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம், எத்தனை நாடை வேணாலும் கையகப்படுத்தலாம், எத்தனை மக்களை வேணாலும் அடிமைப்படுத்தலாம், கொலை செய்யலான்ற மனநிலை அவங்களுக்கு இருந்தது. இதே சமயத்தில் ஜெர்மனி வெறிகொண்ட நாட்டுப்பற்று, குல்டூர் என்று அழைக்கப்பட்டது. ஃப்ரான்ஸ்னு கொடுத்துருக்கு, ஃப்ரான்ஸ் கிடையாது, இது ஜெர்மனி. ஸோ ஜெர்மனி குறுகிய தேசப்பற்றை தான் குல்டூர் அப்படின்னு பிஸ்மார்க் காலத்தில் உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. குல்டூர் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முறை வந்து
ஜெர்மனியினுடைய நாட்டுப்பற்று முறை ஸ்கூல் புக்கில் தவறுதலாக கொடுத்துருக்கு ஃப்ரான்ஸ்னு. ஸோ அதே தான் இங்கேயே வந்திருக்கு. இங்கே அடித்து சொன்னால் தான் நீங்கள் ஸ்கூல் புக்கில் மாற்றுவீங்கன்றக்காக தான் அவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த குல்டூர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியினுடைய குறுகிய நாட்டுப்பற்று பற்றி சொல்லக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டங்களில் ஆங்கிலேயர்கள் உலகத்தின் மையமாக விளங்குவதே இங்கிலாந்து தான் சொல்கிறாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் உலகத்தின் புனிதமான நாடு ஃப்ரான்ஸ் தான் சொல்கிறாங்க. ஜெர்மனியர்கள் கடவுளின் உலக வரைபடத்தில் மையமே ஜெர்மனி தான் சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் தங்கள் நாட்டு மக்கள்கிட்ட தங்கள் நாடு தான் உயர்ந்தது, தங்கள் அரசாங்கம் செய்கிறது தான் சரின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த சூழலில் இரண்டாம் கெய்சர் வில்லியத்தினுடைய ஏகாதிபத்திய வரி ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஜெர்மானிய இனமே உலகை ஆளப்பிறந்தது என்றும் உலகை ஆள்வது அல்லது வீழ்வது என்ற மனநிலையில் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் மொராக்கோ பிரச்சனை 1905. சரிங்களா? இங்கிலாந்தோடு ஏற்பட்ட ஒரு புரிதலை முன்னிறுத்தி என்டன்ட் கோடைல் என்பது பிரான்ஸ் மொராக்கோவில் தனது திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்க நினைக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மொராக்கோவில்ன்றது வடமேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு சுதந்திரமான நாடு. அதன் அருகில் இருந்த அல்ஜீரியா பகுதி பிரெஞ்சுக்கு சொந்தமாக இருந்த ஒரு பகுதி. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா பிரெஞ்சு தூதுக்குழு 1905 மொராக்கோவின் பெஸ்ட் நகரை வந்து அடைகிறாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் பாதுகாப்பிற்கு உட்பட்ட பகுதியாக கருதி அது செயல்படணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜெர்மனி என்ன பண்ணுது, எதிர்க்குது. அது எப்படி, அல்ஜீரியா மட்டும்தான் உன்னோட பகுதி, ஆனால் இந்த மொராக்கோ தனிப்பட்ட நாடு, இதில் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக 1906 அல்ஜீரியஸ் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பெயின் கிட்ட இருக்குது. அதில் வந்து ஒரு மாநாடு நடத்தப்படுது. ஆனால் அந்த மாநாட்டில் எந்த ஒரு முடிவுமே எடுக்கப்படவில்லை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிட்டன் ஜெர்மனிக்கு எதிராக ஃப்ரான்ஸை ஆதரித்ததுனால என்னாச்சு, ஓப்பனாகவே செயல்பட முடியலை. ஸோ பிரிட்டன் வந்து ஃப்ரான்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. அப்படினால ஜெர்மனி அதை எதிர்த்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அந்த மொராக்கோ பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு 1911 மீண்டும் மொராக்கோவில் ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொராக்கோவில் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு கலவரமே நடக்குது. இதை ஃப்ரான்ஸ் அல்லது கப்பற்படையை அனுப்பி கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஜெர்மனி என்ன சொல்லுதுன்னா மொராக்கோவினுடைய துறைமுகத்தினை அகாடிக்கிறதுக்கு தங்களுடைய துப்பாக்கி பொருந்திய படகான கிடையாது, படகான பேந்தார் பெர்லின், பாந்தார் அல்லது பெர்லின்னு சொல்லுவாங்க, பாந்தார். சரிங்களா? பாந்தார் அல்லது பெர்லின்ற 2 கப்பலை அனுப்புகிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா மொராக்கோன்றது தனிப்பட்ட பிரச்சனை, அதில் எதுக்கு ஃப்ரான்ஸ் தலையிடணும், அது ஒன்றும் உன் காலனி நாடு கிடையாதுன்னு ஜெர்மனி கேட்குது. அப்போ ஜெர்மனி நீ 3வது அமைதியக்கூடிய நாட்டில் தலையிட்ட அப்படின்னா நான் தலையிட்ட நாட்டில் அமைதியை ஏற்படுத்தி என்ன பண்ணுறாங்க, இந்த சூழலை உருவாக்குறாங்க. இந்த பிரச்சனையில் இங்கிலாந்துக்கு ஃப்ரான்ஸுக்கு இங்கிலாந்துடைய ஆதரவு இருந்ததுனால ஃப்ரான்ஸ் மொராக்கோவில் தனது நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக மேற்கு ஆப்பிரிக்காவில் ஜெர்மனிக்கு தரமான, அதாவது இந்த பாயிண்டில் நல்லா படித்து பார்த்தா ஒரு விஷயம் புரியும். பிரச்சனையில் இங்கிலாந்து ஃப்ரான்ஸுக்கு ஆதரவாக செயல்படுது. ஸோ இதனால் ஃப்ரான்ஸ் மொராக்கோவில் தனது நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக மேற்கு ஆப்பிரிக்காவில் இங்கிலாந்திற்கு, ஜெர்மனி கிடையாது, இங்கிலாந்திற்கு தாராளமான பல சலுகைகளை கொடுக்குறாங்க. ஸோ இது யாருக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனிக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. ஏன்னா ஃப்ரான்ஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி ஜெர்மனியை அட்டாக் பண்ண வர்றாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க இங்கிலாந்துக்கு நிறைய நண்பர் ஆக்கிவிட்டோம் இல்லாமல் நிறைய சலுகைகள் கொடுக்கறதுனால இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் இன்னும் நெருங்குறாங்க. அப்போ ஜெர்மனி இன்னும் அவங்க மேலே கோவப்படுற மாதிரியான ஒரு சூழலை இது உருவாக்குது. இந்த சூழலில் கிழக்கத்திய பிரச்சனையில் பார்க்கப்பட்ட பால்கன் போர்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ அதன் உடனடி விளைவாக தான் வந்து பால்கன் போர்களுடைய முடிவுள்ள விளைவாக தான் முதலுலகப் போர் ஏற்பட்டதாகவே சொல்லப்படுகிறது. அதனுடைய உடனடி காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே 2 பால்கன் போர் பார்த்துருப்போம். 2வது பால்கன் போர் முடிவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்கேரியா மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்படி ஒரு சூழலில் செர்பியா இன்னும் நிறையா பகுதிகளை கைப்பற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த பால்கன் பகுதிகளில் செர்பியா பல்கேரியாவில் இருந்த பிரச்சனை தான் எதாக மாறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலுலகப் போருக்கு உடனடி காரணமாக மாற்றப்படுகிறது. என்ன தான் 1857 புரட்சிக்கு வெல்லஸ்லி காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட நிர்வாக முறையெல்லாம் காரணமாக சொல்லப்பட்டாலும் கூட கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் தான் உடனடி காரணமாக விளங்கியதோ அதே மாதிரி தான் இங்கேயும் உடனடி காரணம் செரோஜுவா படுகொலை தான் முதலுலகப் போருக்கான உடனடி காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த செரோஜுவா படுகொலைன்றது ஜூன் 28, 1914 நடைபெற்ற நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பால்கன் சம்பவங்களுடைய உச்சகட்டமாக போஸ்னியா செரோஜியாவில் நிகழ்ந்ததாக சொல்லப்படுது. சரி, இந்த போஸ்னியா செரோஜியா பற்றி ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ஹெர்சிகோவினா போஸ்னியா அப்படின்ற பகுதியை 1908 ஆஸ்திரியா கட்டுப்பாட்டின் கீழ் வச்சிருக்கலான்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆஸ்திரியா என்ன பண்ணிடும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. 1908 ஆஸ்திரியா என்ன பண்ணிடுமா அந்த பகுதியை நேரடியாக தன்னுடைய ஆட்சியின் கீழே இணைச்சிக்கிறோம். அந்த பகுதியில் பெரும்பாலும் செர்பியர்கள் வாழ்வாங்க, ஸ்லாவின மக்களை சார்ந்தவர்கள். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்பிய மக்கள் ரகசியமாக ரஷ்யா ஆதரவோட நிறைய தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கி ஆஸ்திரியாவிட்டிருந்து விடுதலை பெற்று செர்பியாவோட இணைக்கணும்னு முயற்சியை மேற்கொள்வாங்க. அந்த பிரச்சனை இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி ஹெர்சிகோவினா போஸ்னியான்ற பகுதி வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட சுயாட்சி பகுதியாகவே இன்றைக்கி விளங்குதே தவிர அது செர்பியாவோட இன்றைக்கும் இணைக்கப்படவில்லை. சரிங்களா?
அப்போ அந்த பகுதி ஆஸ்திரியாவுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ ஆஸ்திரியா ஹங்கேரியின் பேரரசராக இருந்த பிரான்சிஸ் ஜோசப் என்பவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து பெண் வாரிசு தான். ஸோ அதனால் மருமகனை தன்னுடைய வாரிசை அறிவிக்கிறாரு. அந்த ஆர்ச் டியூக் அப்படின்றது தான் பதவியோட பேர். அவ்வாறு இருந்த ஃப்ரான்ஸ் ஃபெர்டினாண்ட் என்பவர் 1914 ஜூன் 28 போஸ்னியா பகுதிக்கு வர்றாரு. அந்த போஸ்னியாவினுடைய கேபிட்டல் சிட்டி தான் சரோஜிவா. ஸோ அந்த போஸ்னியாவில் மாணவனாக இருந்தவன் செர்பியா நாட்டை சேர்ந்த கவுர்னர் பிரின்சிப் என்பவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பட்டத்து இளவரசரான ஃப்ரான்சிஸ் ஃபெர்டினாண்டை துப்பாக்கியில் சுட்டு கொன்றுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஸ்திரியாவினுடைய அரசனுடைய மகளையும் என்ன பண்ணிடுவாங்க, இந்த இடத்துல சுட்டு கொன்றுவாங்க. ஸோ பட்டத்து இளவரசன் இளவரசி 2 பேருமே என்ன பண்ணப்படுறாங்க, இங்கே படுகொலை செய்யப்படுறாங்க. இவ்வாறு போஸ்னியாவில் இந்த படுகொலை நடைபெற்றதுக்கு காரணமாக இருந்தது பிளாக் ஹேண்ட் என்ற ரகசிய பயங்கரவாத அமைப்பு தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமைப்பு செர்பிய இன மக்களால் நடத்தப்படுது. இதுக்கு ரஷ்யா தான் நிறையா ஃபண்டு டொனேட் பண்ணுதுன்றதும் அந்த காலகட்டங்களில் இருந்த நிதர்சனமான உண்மை. இந்த 2 பாயிண்ட்டுமே ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின். சரிங்களா? ஸோ இந்த படுகொலை செர்பியாவோட தூண்டுதல்னால தான் நடைபெற்றது அப்படின்னும், அதே சமயத்தில் இதுக்கு ரஷ்யா தான் பின்னணி காரணமாக இருந்ததுன்னு சொல்லியும் அப்போதைய ஆஸ்திரியாவின் வெளியுறவு அமைச்சராக இருந்த கவுண்டி லியோபால்ட் பெர்ச்லோட் என்பவர் குற்றம் சாட்டியிருப்பார். இதன் அடிப்படையில் ஜூலை 23 ஆஸ்திரியா மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, ஆஸ்திரியா ஒரு இறுதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும். அது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பெல்கிரேடுக்கு கொடுத்துருக்கும். பெல்கிரேடுன்றது அன்றைய செர்பியாவுடைய கேபிட்டல். சரிங்களா? அன்றைய செர்பியா தான் இன்றைய இக்கோஸ்லோவியா அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா? அணிசேரா இயக்கத்தில் பார்ப்போம்ல, மார்சல் டிட்டோ இக்கோஸ்லோவியா அந்த நாடு. ஸோ செர்பியாவை நிபந்தனை இல்லாமல் சரணடைய வேண்டும்னு சொல்லி ஆஸ்திரியா வலியுறுத்துது. ஆனால் செர்பியா ஜூலை 25 என்ன பண்ணுது, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அது ஏதோ ஒரு மாணவன் படுகொலை செஞ்சுட்டான், ஸோ அதனால் அவனை பிடிச்சி கேளுங்கன்ற மாதிரி அது பதில் சொல்லியிருக்கும். இவ்வாறு செர்பியா கொடுத்த விளக்கத்தை மத்தியஸ்தரம் புரிந்த ஜெர்மனி மேற்கொண்ட முயற்சிகளும் ஆஸ்திரியாவுக்கு என்ன பண்ணலை, திருப்தி கொடுக்கல. ஜெர்மனியும் அமைதி ஏற்படுத்த பார்க்குது, பட் அந்த இடத்துல என்னவாகலை, ஒரு அமைதி ஏற்படுத்தவே இல்லை. ஜூலை 26 இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் இருந்த சார் எட்வர்ட் கிரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரச்சனை பற்றி விவாதிக்க ஒரு மாநாடு கூட்டலான்னு சொல்கிறாரு. இதில் இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் ஒன்று சேரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெர்மனி என்ன பண்ணுது, இது பிறந்தது அது எப்படி, இந்த 2 நாடோட பிரச்சனை நீங்களாம் பேசி என்ன முடிவெடுக்க போகிறீங்க, ஆஸ்திரியா பாதிக்கப்பட்டிருக்கு, ஆஸ்திரியா என்ன சொல்லுதோ அதுதான் செர்பியா கேட்கணும் அப்படின்னு ஜெர்மனி என்ன பண்ணுது, பதில் சொல்லுது. இவ்வாறு ஆஸ்திரியா ஜூலை 28 செர்பியா மீது போர் பிரகடனம் செய்து பெல்கிரேடை குண்டு வீச தாக்குது. இவ்வாறு ஜூலை 28 1914 ஆஸ்திரியா செர்பியாவை அட்டாக் பண்ணதுனால முதல் உலகப் போர் தொடங்குது. அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செர்பியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா போரில் இறங்குது. அப்போ ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக ஜெர்மனி இறங்கும். அப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஃப்ரான்ஸ் இறங்கும். இப்படி தான் ஒரு நாடும் ஒவ்வொரு நாட்டுக்கு ஆதரவாக இறங்கி கடைசியில் எல்லா நாடுமே பெரும்பாலும் இறங்கி நடைபெற்றதான் முதல் உலகப் போர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ போரினுடைய போக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செர்பியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா படை திரட்ட சொல்கிறாங்க. ஜெர்மனி அதற்கு முன்பே என்ன பண்ணுறது, தன் தாக்குதலை தொடுக்க ஆரம்பிக்குது. இவ்வாறு ஆகஸ்ட் 1 ரஷ்யா மீதும் ஆகஸ்ட் 3 பிரான்ஸ் மீதும் ஜெர்மனி போர் பிரகடனத்தை செய்ய என்ன பண்ணுறாங்க, ஆரம்பிச்சிடுறாங்க. ஆகஸ்ட் 3 பிரிட்டிஷாரின் உதவியை நாடிய பெல்ஜிய அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதலாம் ஆல்பர்ட் கோரிக்கை விடுக்கிறாரு. என்ன ரீசன் அப்படின்னா, ஜெர்மனி பெல்ஜியத்தை அட்டாக் பண்ணுது. ஸோ இதனால் பிரிட்டன் என்ன பண்ணுறாங்கன்னா, போரில் இறங்க வேண்டிய சூழல் உருவாகுது. ஐரோப்பிய வரைபடத்தை பார்த்திங்கன்னா தெரியும், இங்கிலாண்டை பெல்ஜியத்துலேருந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அட்டாக் பண்ணிடலாம். அதனால தான் வாட்டர்லூ போர் எங்கே நடைபெற்றதுன்னா பெல்ஜியத்தில் நடைபெற்றது. ஏன்னா நெப்போலியன் என்ன பிளான் பண்ணியிருப்பான் அப்படின்னா, பெல்ஜியத்தை கேப்சர் பண்ணிட்டு பெல்ஜியத்துலேருந்து ஈஸியாக இங்கிலாண்டை அடிச்சிடலாம் அப்படின்றது அவங்களுடைய திட்டமாக இருந்திருக்கும். ஸோ ஜெர்மனி அதே பிளானை ஃபாலோ பண்ணி போயிருக்கும். இதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்ஜிய அரசர் உதவி கேட்ட உடனே பெல்ஜியத்தை விட்டு ஜெர்மனி வெளியேறுன்னு சொல்லி இங்கிலாண்டை சொல்லியிருக்கோம். ஆனால் ஜெர்மனி கேட்காததுனால ஆகஸ்ட் 4 இங்கிலாந்து ஜெர்மனியை எதிர்த்து போரில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ இந்த போரினுடைய பரவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த முதல் உலகப் போர்ன்றது ஏதோ 1914 தொடங்கி 1918 எல்லா இடத்துலையும் ரெடி 1 2 3ன்னு சொன்ன மாதிரி ஒரே டயத்துலலாம் போர் நடந்திருக்காது. ஒவ்வொரு இடங்கள்லையும் தனித்தனியாக தான் போர்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே தீவிரமாக போர் நடைபெறாது. ஒரு சில இடங்களில் போர் தீவிரமாக நடைபெறும் போது இன்னொரு இடங்களில் போர் தனித்தனியாக அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்போ இந்த சூழலில் எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப பீக்கில் கெடுபிடி போர் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான். ஸோ எந்தெந்த இடத்துலாம் போர் ரொம்ப தீவிரமாக நடந்துச்சோ அந்த அடிப்படையில் தலைப்புகளை என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இப்போ நம்ம பார்க்குறோம். சில இடங்களில் அந்த போர்களை வரிசைப்படுத்துக, மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணை தவறான இணை கூட கேட்க வாய்ப்புகள் உண்டு. செர்பியா போரில் ஈடுபட்டனால செர்பியாவுக்கு ஆதரவாக ஆகஸ்ட் 7 மாண்டினிக்ரோ களமிறங்கி என்ன பண்ணுறாங்க, ஆஸ்திரியாவை எதிர்க்கிறாங்க. இவ்வாறு 1914 செப்டம்பர் 15 வாக்கில் தூரகிழக்கு பிரதேசங்கள் இருந்த ஜெர்மனியின் பகுதிகளை ஆக்கிரமிக்கும் கூட ஜப்பான் ஜெர்மனி மீது என்ன பண்ணுறாங்க, போர் அறிவிப்பு செய்யப்படுது. ஏன்னா சீனா பகுதி அதுக்கு வேணும். அதனால் அடுத்ததாக ரஷ்யாவுக்கு எதிராக 1914 அக்டோபர் 14 கருங்கடலில் இருந்த ரஷ்யாவின் துறைமுகங்கள் மீது துருக்கி என்ன பண்ணுது, குண்டு வீச ஆரம்பிக்குது. இவ்வளோ பெரிய துருக்கிய பேரரசில் பால்கன் நாடுகள்லாம் எதிர்த்து செயல்படுறதுக்கு இந்த ரஷ்யா தான் காரணம். அப்போ ஜெர்மனி ரஷ்யாவை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்த பக்கம் ஜெர்மனியோட சேர்ந்துடலாம் அப்படின்ற நிலைப்பட யார் வர்றா,
துருக்கி 1914 அக்டோபரில் முடிவெடுக்குது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே ஜெர்மனியோட நட்புறவில் இருந்த இத்தாலி என்ன பண்ணுது அப்படின்னா, சந்தர்ப்பவாத சூழ்நிலையை உருவாக்குறத மனசில் வச்சு யோசிச்சு பார்க்குது. ஆஸ்திரியா யார் பக்கம் இருக்காங்க, ஜெர்மனி பக்கம் இருக்காங்க. அதே சமயத்தில் தன்னுடைய இன்னொரு எதிரி யார், துருக்கி, அவன் யார் பக்கம் தான் இருக்கான், ஜெர்மனி பக்கம் தான் இருக்கான். அப்போ நம்மளுடைய 2 எதிரியான ஆஸ்திரியாவும் துருக்கியுமே ஜெர்மனி பக்கம் இருக்கிறதுனால இந்த 2 பேர் இருந்தால் நமக்கு பகுதி வேணும், நிலப்பரப்பு வேணும். அப்போ நம்ம யார்கிட்ட சப்போர்ட் பண்ணணும், இங்கிலாண்டோட சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இத்தாலி சமயோஜிதமாக மே 1915 நடுநிலை வைத்து கொண்டிருந்த இத்தாலி உடனே லண்டனில் என்ன பண்ணுறாங்க, ரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டு போரில் இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணுவதாகவும், போரின் முடிவில் ட்ராண்டினோ, ட்ரஸ்டி, ஃப்ரென்னர் கால்வாய், டால்மின்சிய கரையோர பகுதிகள் எல்லாத்தையும் இத்தாலிக்கு தரணும் அப்படின்னு சொல்லி போரில் ஈடுபட்டிருப்பாங்க. இங்கிலாந்துக்காரன் தெளிவானவன், என்ன பண்ணியிருப்பான்னா, இவனும் சேர்ந்துட்டான் அப்படின்னா நமக்கு பிரச்சனை, அதனால் சரிவா அவனை போர் முடிஞ்சுன்னா எல்லா பகுதியும் தர்றேன்னு சொல்லிட்டு இத்தாலியும் போரில் இணைச்சிக்கிடுவான் இங்கிலாந்துக்காரன். ஆனால் எந்த பகுதியுமே தந்திருக்க மாட்டான் போர் முடிவில். மைய நாடுகள் மற்றும் நேச நாடுகள்ன்ற அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, மைய நாடுகளுடைய தலைமையில் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, துருக்கி, பல்கேரியா இருக்கும். நேச நாடுகள் பக்கம் ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், இத்தாலி, பெல்ஜியம், செர்பியா, ரொமேனியா, கிரீஸ் மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் போன்றவை காணப்பட்டது. இதிலெல்லாம் இம்பார்ட்டண்டான கண்ட்ரிஸ் நேம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பின்னு பார்க்கும்போது முதல் 3 ஆண்டுகள் அமெரிக்கா இந்த போரிலுமே ஈடுபடலை. தார்மீகமான அளவிலான ஆதரவையும் பொருளுதவியும் தளவாடங்களை தான் பிரிட்டனுக்கு கொடுத்து பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுச்சு. என்ன காரணத்துக்காக அமெரிக்கா ஆரம்பத்துலேருந்தே இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா, அமெரிக்காவில் போய் 13 குடியேற்றங்களை ஏற்படுத்தின ஃபுல்லாக மெஜாரிட்டி யார் தான், இங்கிலாந்துலேருந்து போனவங்க தான். அதனால தான் சரிங்களா. ஸோ இந்த அடிப்படையில் எல்லைகளில் நிகழ்ந்த போர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு திசை அல்லது பிரெஞ்சு முனை போர் 1914ன்னு சொல்கிறாங்க. பெல்ஜிய மக்களின் எதிர்ப்பை மீறி ஜெர்மனி தளபதியான வான் கிளாக் என்பவர் என்ன பண்ணுறாரு, படையெடுத்து போகிறாரு. இவ்வாறு ஆகஸ்ட் 20, 1914 புருசல்ஸ் நகர் கைப்பற்றப்படுகிறது. பெல்ஜியத்தை ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, சரணடைய வைக்கிறாங்க. ஜெர்மனி படைகளை தடுத்து நிறுத்தும் பொறுப்பு பிரான்ஸ் நாட்டின் மீது வருது. ஏன்னா பெல்ஜியத்துக்கு அடுத்து எல்லையில் கூடிய நாடு ஃப்ரான்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஜெர்மனி படைகளை முதல் பிரிவில் பாரிஸ் நகரத்துலேருந்து 20 மைல் தொலைவு வரை என்ன பண்ணுறாங்க, படையெடுத்து நெருங்கி வர்றாங்க. ஸோ பெல்ஜியம் வீழ்ந்துருச்சு, ஃப்ரெஞ்சால் தற்காத்து கொள்ள முடியலை. இந்த சூழ்நிலையில் ஃப்ரெஞ்சு அரசு போர்டியாக்ஸ்ன்ற நகருக்கு தங்களுடைய கேபிட்டல் என்ன பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டண்ட். ஆனால் ஜெர்மனியால் முழுசாக ஃப்ரெஞ்சு என்ன பண்ண முடியல, கைப்பற்ற முடியலை. இந்த சூழலில் கீழ்த்திசை போர், அந்த பாரிஸ் வரைக்கும் நெருங்கி போனால் கூட தலைநகரத்தை மாற்றிட்டு ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஜெர்மனி எதிர்த்து டஃப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க போரில். இந்த சூழ்நிலையில் கீழ் திசை அல்லது டனன்பர்க் போர் ரஷ்யாவுடன் நடைபெற்ற போர். கிழக்கு திசையில் ரஷ்ய படைகள் ரஷ்யாவின் கிழக்கு பகுதி வரை ஊடுருவி செல்லப்படுது. டனன்பர்க் போரில் வான் ஹிண்டன்பர்க் என்பவர் தலைமையில் ரஷ்யா மிகப்பெரிய போர் இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் ரஷ்யர்களின் போலாந்து பகுதியையும் என்ன பண்ணுறாங்க, படையெடுத்து ஜெர்மனி வெற்றி பெறுது. ஏன்னா போலாந்து ஆரம்பத்தில் 3 பிரிக்கப்பட்டிருக்கும், அதில் பெரும்பாலான பகுதி ரஷ்யாட்ட தான் இருந்திருக்கும். ஸோ அந்த பகுதியெல்லாம் படையெடுத்து ஜெர்மனி என்ன பண்ணுது, வெற்றி பெற ஆரம்பிக்குது. கிழக்கு புறத்தில் அந்த சண்டையில் நேச நாடு படைகளுக்கு மிகப்பெரிய பேரழிவே ஏற்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதிரிகளின் கவனத்தை திசை திருப்ப பிரான்ஸ் நாடு எதிர்கொண்ட அழுத்தத்தில் இருந்து அதை விடுவிக்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தியது. அதாவது என்ன சூழல் அப்படின்னா, இந்த கிழக்கு திசை பகுதிகளில் மிகப்பெரிய வெற்றி பெறுறதுனால ஜெர்மனியோட பெரும்பாலான படை அந்த பக்கம் போயிடும். இந்த சூழலில் ஃப்ரான்ஸ் ஏற்கனவே பாதி நெருக்கடியில் இருந்துச்சுல, தலைநகரத்தை வரைக்கும் கைப்பற்ற வரைக்கும் வந்துட்டானுங்க. ஸோ இந்த கேப்பை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸ் தன்னை ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பின்னணியில் நடைபெற்ற போர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னே போர். 1914 செப்டம்பர் 6 முதல் செப்டம்பர் 13 வரை நடைபெற்ற போராக சொல்லப்படுது. மார்னே போரில் தான் ஃப்ரான்ஸ் முன்னேறி வந்த ஜெர்மனி படைகளை வெற்றிகரமாக தடுத்து நிப்பாட்டினாங்க. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஜெர்மானியர்கள் செப்டம்பர் 13 அன்று ஏறக்குறைய 50 மைல் தொலைவுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸ் நாட்டிலிருந்து அடித்து வெளியேற்றப்படுறாங்க. இவ்வாறு பாரிஸ் நகர் காக்கப்பட்டது. மார்ன் போரானது பதுங்குகுழி போரின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டண்ட். பதுங்குகுழி போர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடியாக போரில் மேலேருந்து ஈடுபடாமல் பூமிக்கு அடியில் என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன சுரங்கங்கள் மாதிரி தோண்டி அதுக்குள்ளே படைகளை கொண்டு போய் எந்த இடத்துல அவங்களுக்கு படை வெளியே வருமோ அந்த இடத்துல படையை வெளியேற்றி என்ன பண்ணுவாங்க, தாக்குதல் நடத்துகிறது தான் பதுங்குகுழி போர் முறை அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது அகழி போர் முறைன்னு சொல்லுவாங்க. இதே சூழலில் மேற்கு திசை போர் 1915 அகழி போர் முறைன்னு சொல்லப்படுது. பிரான்ஸை அழிக்க ஜெர்மனி எடுத்த முதல் முயற்சி தோற்றதுனால மேற்கு திசையிலேருந்து எதிரி படைகள் ஆங்கில கால்வாய் முதல் சுவிட்சர்லாந்து வரை என்ன பண்ணுறாங்க, 650 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு குழியை தோண்டி அகழி போர் முறையை உருவாக்குறாங்க. இதன் மூலம் ஜெர்மனியை சுற்றி வளைக்கிற அவங்களுடைய திட்டமாக இருக்குது. ஸோ இருதரப்பும் எந்திர துப்பாக்கிகளும் பீரங்கிகளை கொண்டு என்ன பண்ணுறாங்க, போர் நடைபெற்றுக்கிட்டே வருது. 4 ஆண்டுகள் இந்த முற்றுகை போர் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. அப்போ இவங்களும் போர் தடுத்து நடக்கிறாங்க. ஜெர்மனியில் எந்த பகுதியும் இவங்களால் என்ன பண்ணல, கேப்சர் பண்ணவும் முடியலை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வெர்டூன் போர் பிப்ரவரி ஜூலை 1916 இடைப்பட்ட காலகட்டங்கள் நடைபெற்றது. பிரான்சின் புகழ்
பெற்ற படையினராக விளங்கிய வெர்டூன் என்ற பகுதியில் இருந்த படை 1916 பிப்ரவரி முதல் ஜூலை வரையிலான காலத்தில் ஜெர்மானியர்களை தாக்குறாங்க. இருதரப்பிலும் கடுமையான இழப்பு ஏற்படுது. பிரான்சின் முக்கிய பகுதி தாக்கப்பட்ட போது அதன் முக்கிய பாரம் பிரிட்டன் மீது விழுந்தது. இந்த சூழலில் என்ன ஆகுது அப்படின்னா, ஜெர்மானியர்கள் ஓரளவுக்கு ஃப்ரான்ஸுக்கு டஃப் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஃப்ரான்ஸோட சப்போர்ட் இல்லாமல் இங்கிலாந்து மட்டும் என்ன பண்ணுது, ஜெர்மனியை எதிர்க்க வேண்டிய சூழல் உருவாகுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, சோம் நதிக்கரை போர் 1916 ஜூலையில் நடைபெற்றது. ஜெர்மானியர்களுக்கு எதிராக நடைபெற்ற பிரிட்டிஷாரினுடைய தாக்குதல்களில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது. வெறும் 4 மாதங்களில் நடைபெற்ற இந்த போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல 20,000 வீரர்களை இங்கிலாந்து இழந்திருக்கும். ஸோ வெர்டன் போரும் சோம் போருமே முதல் உலகப் போரில் நேச நாடுகள் வெற்றி பெறும் என்ற எண்ணத்தை தீர்மானித்தது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் இவ்வளோ தாக்குதல் நடத்தியும் கூட இந்த பிரிட்டனையும் ஃப்ரான்ஸையும் ஜெர்மனியால் தோற்கடிக்கவே முடியலையே. அப்போ இவங்க தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, தடுத்து நிப்பாட்டி தன்னை தற்காத்து கொள்கிறாங்களே. இவ்வளோ தோல்விகள் இழந்தும் கூட திரும்ப திரும்ப இராணுவத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, அப்போ இந்த நாடுகள் தான் வெற்றி பெற போகுதுன்ற சூழல் இருந்ததுனால சின்ன சின்ன பல நாடுகள் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலாந்து பக்கம் இணைய ஆரம்பிக்கிறாங்க. அது போரினுடைய நிலையவே மாற்றி அமைக்க ஆரம்பிக்குது. அதுக்கேற்ற மாதிரி அமெரிக்காவினுடைய பங்களிப்பும் 1917 நேரடியாக கிடைச்சதுனால முதல் உலகப் போரில் இங்கிலாந்து அணி கிடைக்கிற மாதிரி வெற்றி பெறுற மாதிரியான சூழலே உருவானது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஜட்லாண்ட் போர் 1916 மே 31 ஜூன் 1 வரை நடைபெற்றது. ரொம்ப நாள்லாம் கிடையாதுங்க. மே மாதம் லாஸ்ட்டு தேதி, மேக்கு அடுத்து ஜூன் தான். 2 நாள் நடைபெற்ற போர் தான். முதல் உலகப் போரில் பெருமளவில் கடற்போர்கள் எதுவும் பெரிய அளவில் நடைபெறலைனா கூட நடைபெற்ற ஒரு சில போர்களில் முக்கியமான கடற்படை போர் தான் இந்த ஜட்லாண்ட் போர் சொல்லப்படுகிறது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த போராக இது பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1916 மேல டென்மார்க்கு கிட்ட கூடிய ஜட்லாந்து தீபகற்பத்தின் பகுதிகளில் முதல் உலகப் போர் மிகப்பெரிய கடன் போராக நினைவு வைத்துக் கொள்ளப்படுகிறது. டென்மார்க் வந்து எந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இது வந்து ஜெர்மனியினுடைய செயல்பாட்டுக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்திருப்பாங்க. இவ்வாறு கடற்போர்களில் ஜெர்மனிய அரசு நீர்மூழ்கி கப்பல்களுக்கு தடை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்ட நேச நாடுகள் கப்பலை தடையில்லாமல் தாக்க அதிகாரம் வழங்கிய பின் நின்று போனது. அப்போ இந்த பகுதிகளில் இங்கிலாந்துடைய படை வந்து டென்மார்க்கு ஆதரவாக அனுப்பப்பட்டிருக்கும். இந்த சூழலில் ஜெர்மனி தன்னுடைய போரை ஏற்படுத்தி போகலான்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெர்மனி தன்னுடைய இந்த நீர்மூழ்கி கப்பல்களை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இந்த பகுதிகளில் ஏற்பட்ட கடற்போர் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா இங்கிலாண்டை விட வலிமையான கடற்படை அந்த காலகட்டங்களில் நீர்மூழ்கி கப்பல்களை ஜெர்மனி வச்சுருக்கும். அப்போ ஜெர்மனி இந்த இடத்துல வச்சோம்னா ஜெர்மனி தொட்டால் கெட்டுருவோன்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள் அமைதியாக இருந்திருக்கும். அதனால் கடற்போர் மிகப்பெரிய அளவில் இந்த காலகட்டங்களில் நடைபெறலனே சொல்லலாம். ஜெர்மனியினுடைய படகுகள் எல்லாமே யூ வகை படகுகள், எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. இங்கிலாந்தினுடைய வகை படகுகள் கியூ வகை படகுகள் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன யூ மற்றும் கியூன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த இராணுவ படகுகள் இருக்கக்கூடிய வகைப்பாடு தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஆனால் அளவுகளில் மிகப்பெரியவை. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா, கிழக்கு திசை போர் 1917 காலகட்டங்கள். ரஷ்ய சார் மன்னருடைய ஆட்சி 1917 கவிழ்க்கப்படுது. காரணம், அந்த ஏற்கனவே பார்த்தோம்னா டன்னன்பர்க் போரில் மிகப்பெரிய தோல்வியை தழுவுறாங்க. அதனால் கிழக்கு பகுதிகளில் ஜெர்மனி மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்ததுனால மேற்கு பகுதியில் தன்னுடைய கவனத்தை செலுத்தலான்னு கொண்டு போகிறாங்க. இந்த சூழலில் ரஷ்யா அமைதியை விரும்பியதுனால லெனின் தலைமையில் இருந்த புரட்சி அரசாங்கம் பிரஸ்ட் லிட்டோவ்ஸ்க் உடன்படிக்கை, ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின், 1918 மார்ச் 3 ஜெர்மனியோட செய்து கொள்ளப்படும். அப்போ முதல் உலகப் போரிலிருந்து ரஷ்யா வெளியேற்றப்படுகிறது. அப்போ கிழக்கு திசை பகுதி அமைதியாக்கப்படுகிறது. அப்போ ஜெர்மனி இதுக்கப்புறம் தன்னுடைய கவனத்தை எங்கே கொண்டு வருது, மேற்கு திசை பகுதியில் கொண்டு வர்றாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, கலிஃபோலி படையெடுப்பு அல்லது டார்லன்ஸ் படையெடுப்பு 1915 1916 காலகட்டங்கள் நடைபெற்றது. தோழமை நாடுகளால் ஐரோப்பாவிலிருந்து ரஷ்யாவுக்கு செல்கிற கடல்வழி பாதை எல்லாமே தடுக்கப்படுது. காரணம், துருக்கி என்ன பண்ணுது, ஜெர்மனி அணியில் இருந்ததுனால ரஷ்யாவுக்கு புரட்சியை தடுப்பதற்கு எந்த நாட்டோட நட்புறவும் கிடைக்காம தடுத்து நிப்பாட்டுறாங்க. அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, காம்ராய் போர் நவம்பர் டிசம்பர் 1917 காலகட்டங்கள் நடைபெற்றது. பிரிட்டிஷாரால் அதிக அளவு பீரங்கி தாங்கி வகைகள் இந்த போரில் தான் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரே நேரத்தில் 340 டாங்கிகள் போர் முனையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் ஜெர்மானியர்கள் இதை பார்த்து ரொம்ப மிகப்பெரிய அளவில் பயந்து போனதாகவே சொல்லப்படுது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் போரில் அப் அண்ட் டவுன் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சூழலில் அமெரிக்காவினுடைய நுழைவு, நீர்மூழ்கி படையெடுப்பு உக்கிரமாக இருந்த காலகட்டங்களில் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, போரில் நுழையிறாங்க. 1915 மார்ச் 28 பலாபா என்ற அமெரிக்க கப்பல் ஜெர்மானியரால் தாக்கப்படுது. அது ஒரு அமெரிக்கர் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் மே 7 பிரிட்டிஷாரினுடைய லைனர் வகை கப்பலான லூசிடானியா, 2 வருஷம் ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. லூசிடானியா என்ற கப்பலை ஜெர்மானிய நீர்மூழ்கி கப்பல் என்ன பண்ணுது, கப்பலால் மூழ்கடிக்கப்படுது. ஸோ அதுலேருந்து 128 அமெரிக்கர்கள் இறக்குறாங்க. இந்த லூசிடானியா என்ற கப்பல் இங்கிலாந்துக்கு சொந்தமானது.
ஆனால் அமெரிக்கா அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குத்தகைக்கு எடுத்து பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அமெரிக்காவுக்கு குத்தகைக்கு விடப்பட்ட கப்பல், ஆனால் இங்கிலாந்து நாட்டுக்கு சொந்தமான கப்பல். இதில் 128க்கு மேற்பட்ட அமெரிக்கர்கள் படுகொலை செய்யப்பட்டதுனால இதை இப்படியே விடக்கூடாது, இதனால் அமெரிக்கர்களும் பாதிக்கப்படுறாங்கன்றதுனால பழிவாங்கும் விதமாக அல்லது இந்த போரை முடிச்சு வைக்கணுன்ற விதமாக அன்றைய அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக இருந்த உட்ரோ வில்சன் ஜெர்மனி மீது என்ன பண்ணுறாரு, போர் தொடுக்க அமெரிக்காவினுடைய பாராளுமன்றமான காங்கிரஸ்ட்ட அனுமதி கேட்குறாரு. 1917 ஏப்ரல் 2 கேட்குறாரு. அனுமதி என்பது கொடுக்கப்படுது. அதன் விளைவாக 1917 ஏப்ரல் 6 புனித வெள்ளி என்று அமெரிக்கா ஜெர்மனி மீது போர் தொடுக்கிறது. ஸோ இவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, எந்த தரப்பினருக்கும் வெற்றியின்றி அமைதி வேணும். அதாவது யார் ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, உலக அளவில் அமைதியை ஏற்படுத்தணும். ஸோ பீஸ் வித்தவுட் விக்ட்ரி என்பதே உட்ரோ வில்சனுடைய குறிக்கோளாக இருந்ததாக சொல்லப்படுது. அதன் பின்னணியில் தான் அமெரிக்கா அந்த போரில் ஈடுபடுவதாகவும் என்ன பண்ணாங்க, அறிவித்தாங்க. மேலும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போர் ஏற்பட்டதுக்கு பிறகு உலக அமைதிக்காக உட்ரோ வில்சன் தனது 14 அம்ச கோட்பாடுகளை 1918 ஜனவரி 8 அமெரிக்கா பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த 14 அம்ச கொள்கையின் அடிப்படையில் தான் பிற்காலத்தில் சர்வதேச சங்கம் என்பது தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அடுத்து போரின் முடிவு. அமெரிக்கா தலையிட்டதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜெர்மனியை ஈஸியாக தோற்கடிக்க முயற்சியில் ஈடுபடுறாங்க. அது ஈஸியாகவும் முடிஞ்சு அடைந்தது. ஏன்னா அமெரிக்காட்ட அவ்வளோ பொருளாதார வளமும் அவ்வளவு ஆயுதங்களும் இருந்தது தான் காரணம். ஸோ மன்னர் ஃப்ரான்சிஸ் ஜோசப் என்ன பண்ணுறாருன்னா, அந்த காலகட்டங்களில் இறந்துடுறாரு. அவரை தொடர்ந்து சார்லஸ் என்பவர் 1918 நவம்பர் 3 என்ன பண்ணுறாருன்னா, ஆஸ்திரியாவின் சார்பாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாரு. அப்போ ஜெர்மனி அணியில் இருந்த ஆஸ்திரியா முதல் கலந்துக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, முதல் கலந்துக்கிறது மீன்ஸ் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுருக்காங்க. அடுத்து 1918 செப்டம்பரில் பல்கேரியாவும் துருக்கி என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் சரணடைகிறாங்க. ஜெர்மனி உட்ரோ வில்சனின் 14 அம்ச கோட்பாட்டின் அடிப்படையில் அமைதியை ஏற்றுக்கொள்வதாக சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் அக்டோபர் 3 புதிய ஜெர்மனியின் புதிய சான்சலராக இருந்த இளவரசர் மார்க்ஸ் என்ன பண்ணுறாரு, அமைதியை விரும்புகிறதா சொல்கிறாரு. அதன் அடிப்படையில் நவம்பர் 9 2ஆம் கைசர் வில்லியம் முடி துறப்பதை அறிவிச்சிட்டு நெதர்லாந்து நாட்டுக்கு தப்பிச் செல்கிறாரு. ஸோ இதன் அடிப்படையில் கோகன்சோலன் வம்சம் 1918 2ஆம் வில்லியத்தோடு முடிவடைந்ததாக சொல்லப்படுகிறது. ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின், எந்த நாட்டுக்கு தப்பிச் சென்றார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இவ்வாறு சோசியலிச கட்சி தலைவராக இருந்த ஃப்ரெட்ரிக் எபார்ட் என்பவருடைய தலைமையில் ரைஸ்டாக்ன்ற இடத்துல ஒரு தற்காலிக அரசை ஜெர்மனியில் ஏற்படுத்துகிறாங்க. அதன் அடிப்படையில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்காக ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. இவ்வாறு ஜெர்மனி நவம்பர் 11 1918 போரில் அமைதியை விரும்புவதாக சரணடைவதாக கையெழுத்திடுறதாக என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. சரிங்களா? இவ்வாறு முதல் உலகப் போரில் முதலில் சரணடைய முன்வந்த நாடு பல்கேரியா. ஸோ இந்த ஜெர்மனி அணியிலிருந்து முத சரணடைவதாக வந்த நாடு எது அப்படின்னா பல்கேரியா சரணடைய வந்திருக்கும். அதை பார்த்து தான் அடுத்த ஆஸ்திரியா வந்து கையெழுத்திட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து முதல் உலகப் போரினுடைய விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் உலகப் போருடைய உடனடி விளைவு ரஷ்ய புரட்சி ஆகும். ரஷ்யா நாட்டில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது காரணமே முதல் உலகப் போர் தான். ஏன்னா அந்த முதல் உலகப் போரில் ரஷ்யா ஈடுபட்டதுனால மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. அதனால் அங்கே தொழிலாளர்கள், பாட்டாளி மக்கள் வர்க்கத்தினர் என்ன பண்ணுறாங்க, புரட்சியை ஏற்படுத்தி அங்கே ஆட்சியை கைப்பற்றுறாங்க. ஜெர்மனி, ஆஸ்திரியா, துருக்கி, ரஷ்யா ஆகிய நாடுகளில் பேரரசுகள் மன்னராட்சியே இல்லாமல் முடிவுக்கு வருது. 1921 இங்கிலாந்திலிருந்து அயர்லாந்தில் வட அயர்லாந்து பகுதி மட்டும் சுதந்திரம் அடைகிறாங்க. சீனா, துருக்கி, எகிப்து ஆகிய நாடுகளில் தேசிய உணர்வு வளருது. இந்தியா மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதிகளில் அமைதியின்மை ஏற்படுத்தப்பட்டு இந்த நாடுகள்லாம் காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு 1945 2ஆம் உலகப் போருக்கு பின்னதாக இவங்கெல்லாம் விடுதலை அடைவதற்கு இது ஒரு காரணமாக இருந்ததாக சொல்லப்படுது. தூரகிழக்கு பகுதிகளில் ஜப்பான் வலிமை வாய்ந்த வல்லரசாக உருவாகுது. போலாந்து, பின்லாந்து, செக்கோஸ்லோவியா, இக்கோஸ்லோவியா, எஸ்தோனியா, லாத்வியா, லிதுவேனியா போன்ற புதிய நாடுகள் இந்த முதல் உலகப் போரோட முடிவில் தான் உருவாக்கப்படுது. எஸ்பெஷலி போலாந்துன்ற நாடு. கேதரினுடைய பீரியடில் 1772, 1793, 1795 சொல்லி 3 காலகட்டங்களில் 3 போலாந்து பிரிவினையை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ அவ்வாறு வரைபடத்தில் ஐரோப்பா வரலாற்றில் பகற்கொள்ளை என்று வர்ணிக்கப்பட்ட போலாந்தே ஐரோப்பா வரைபடத்தில் இல்லாமல் போனது மீண்டும் முதல் உலகப் போர் முடிவில் கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வாறு பிரிக்கப்பட்ட நாடுகள் எல்லாமே வரைபடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. பின்லாந்து, எஸ்தோனியா, லாத்வியா, லிதுவேனியா, போலாந்து, செக்கோஸ்லோவியா, ஆஸ்திரியாட்டிருந்து ஹங்கேரியாவை பிரிச்சுருவாங்க. அடுத்து இக்கோஸ்லோவியா, பல்கேரியா, ரொமேனியா இதெல்லாமே இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள், கிழக்கு ஐரோப்பிய பகுதிகள் இதெல்லாமே. சரிங்களா?
அடுத்து இந்த முதல் உலகப் போரோட முடிவின் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலியில் பாசிசம், ஜெர்மனியில் நாசிசம் தோன்றியிருக்கும். உலகப் போரின் தொடர்ச்சியாக 1929 ஏற்பட்ட உலக பொருளாதார மந்தநிலை மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டது. ஏன்னா அமெரிக்கா வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கனாமியாக தான் இருந்திருக்கும். பட் முதல் உலகப் போரில் தேவையில்லாத மீன்ஸ் கிடையாது, இங்கிலாண்டை பாதுகாக்கணுன்ற அடிப்படையில் அவங்க ஈடுபட்டதுனால அந்த நாட்டோட எக்கனாமி கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகியிருக்கும். அது 1929 ஷேர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட பங்குச்சந்தை நிலவரத்தில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டதுனால அந்த நாட்டில் கையிருப்பு இல்லாததுனால இந்த உலக பொருளாதார பெருமந்தம் அடுத்து 2ஆம் உலகப் போருக்கு மிக முக்கிய காரணமாக விளங்கியதாகவும் சொல்லப்படுது. முதல் உலகப் போரில் வென்ற நாடுகள் நடந்து கொண்ட விதமும் தோற்ற நாடுகளோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளுமே 2ஆம் உலகப் போர் ஏற்பட காரணமாக சொல்லப்படுகிறது. எவ்வாறெனினும் உலக அமைதிக்காக சர்வதேச சங்கம் முதல் உலகப் போர் முடிவில் தான் ஏற்படுத்தப்பட்டதுன்றதும் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் அமைதி மாநாடு ஜனவரி 18, 1919 பாரிஸில் தொடங்குது. அமெரிக்கா சார்பாக உட்ரோ வில்சன், ராபர்ட் லான்சிங் என்பவரும், பிரான்ஸ் சார்பாக சார்ஜ் கிளமென்சோ, பிரதமர் ஸ்டீஃபன் பிகோன் என்பவரும், இங்கிலாந்து சார்பாக பிரதமர் டேவிட் லாய்ட் ஜார்ஜ் என்பவரும், ஆர்தர் ஃபெல்லோஃபர் என்பவரும், இத்தாலி சார்பாக விக்டோரியா ஆர்லாண்டா என்பவரும், சிட்னி சொனிகா என்பவரும், ஜப்பான் சார்பாக நொபிகி மகினோ என்பவரும், இமோசி சியான்ஜி என்பவரும் கலந்துக்கிட்டதாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அதிபர், பிரதமர். செகண்ட் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வெளிநாட்டு அமைச்சர்கள். சரிங்களா? உட்ரோ வில்சனின் 14 அம்ச திட்டமே அமைதி பேச்சுவார்த்தைக்கு அடிப்படையாக இருந்தால் சொல்லப்படுகிறது. இந்த மாநாட்டில் வெற்றி பெற்ற நாடுகளான 32 நாடுகள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதாக சொல்கிறாங்க. இங்கிலாந்துக்கு ஆதரவாக ஈடுபட்டதில் 32 நாடுகள் இதில் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. 1919ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி முடிவில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாரிஸ் மாநாட்டு அமைதியின் உடன்படிக்கையினோட முடிவில் உடன்படிக்கை தயார் செய்கிறாங்க. அந்த நகலை ஜெர்மனியிடம் காட்டப்பட்டப்ப வெய்மர் குடியரசு பிரதிநிதிகள் எல்லாமே என்ன மிகப்பெரிய அளவு ஷாக் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு கொடுமையான சரத்துக்கள் அதில் காணப்பட்டது. அதன் பின்னணியில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன உடன்படிக்கைகள் செய்து கொள்ளப்பட்டது அப்படின்னா, வெர்சைல்ஸ் உடன்படிக்கை ஜூன் 28, 1919 செய்து கொள்ளப்பட்டது. அமைதி உடன்படிக்கை 1919 ஜூன் 28ஆம் தேதி வெர்சைல்ஸ் உள்ள கண்ணாடி மாளிகையில் ஹால் ஆஃப் மிரர்ஸில் கையெழுத்திடப்பட்டதாக சொல்கிறாங்க. 1871ஆம் ஆண்டு இந்த கண்ணாடி மாளிகையில் தான் கெய்சர் மற்றும் பிஸ்மார்க் பதவியை என்ன பண்ணியிருப்பாங்க, முடிசூட்டியிருப்பாங்க. ஸோ அதே இடத்துல வச்சு என்ன பண்ணுறாங்க, ஜெர்மனியை பழிவாங்கும் விதமாக கையெழுத்திட வைக்கிறாங்க. இந்த தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்னதாக சரிங்களா, அந்த ஆஸ்திரியா பட்டத்தில் ஒரு படுகொலை செய்யப்பட்ட நாள். ஸோ அந்த நாளில் வச்சு நம்ம கையெழுத்து வாங்கியிருக்காங்க. நேச நாடுகள் மற்ற நாடுகளோடு செய்தோட உடன்படிக்கைன்னு பார்க்கும்போது ஆஸ்திரியாவோட செயின்ட் ஜெர்மைன் உடன்படிக்கை செப்டம்பர் 10, 1919 ஹங்கேரியோட ட்ரெனான்ற உடன்படிக்கை. ஆஸ்திரியாட்ட என்ன பண்ணுறாங்க, ஹங்கேரின்ற நாடவே தனியாக பிரிச்சிடுறாங்க ஜூன் 4, 1920 பல்கேரியாவோட நியூலி உடன்படிக்கை நவம்பர் 27, 1919 துருக்கியோட செவ்ரஸ் உடன்படிக்கை ஆகஸ்ட் 20, 1920 செய்து கொள்ளப்பட்டது. இது மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்காக ப்ரீவியஸ் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. வெர்சைல்ஸ் உடன்படிக்கையினுடைய சரத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அல்சேஸ் லொரைன் பகுதிகள் ஜெர்மனியிடமிருந்து மீண்டும் ஃப்ரான்ஸில் ஒப்படைக்கிறாங்க. ஜெர்மனிக்கு சொந்தமான சார் பள்ளத்தாக்கினுடைய நிலக்கரி சுரங்கத்தை ஃப்ரான்ஸில் ஒப்படைக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சார் கனிம வள பகுதி நிறைந்த அந்த சார் பகுதியை 1935 வரை ஃப்ரான்ஸ் கட்டுப்பாட்டில் விடணும். அதை பன்னாட்டு சங்கம் என்ன பண்ணணும், நிர்வகிக்கும். அதுக்கப்புறம் 15 ஆண்டுகள் கழித்து அது ஜெர்மனியோட இணைப்பதா அல்லது ஃப்ரான்ஸை கொடுப்பதான்றதை அப்போது முடிவெடுத்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி சர்வதேச சங்கத்தின் பொறுப்பில் விடப்படுது. நேச நாடுகள் ஆக்கிரமிப்பின் கீழ் இருந்த ரைன்லாந்து பகுதி என்ன பண்ணுறாங்க, இந்த ரைன்லாந்து பகுதி ரைன் நதியின் கிழக்கு பகுதி, எது ஜெர்மனியினுடைய கிழக்கு பகுதி, மிக முக்கியமான இராணுவம் பாதுகாப்பு வாய்ந்த பகுதி. அதை ஜெர்மனியிட்ட என்ன பண்ணிடுறாங்க, பிடுங்கிடுறாங்க. அடுத்து போலாந்து மீண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டு டான்சிக் துறைமுக வழியாக பால்டிக் கடலை அடைவதற்காக போலாந்துக்கு என்ன பண்ணுறாங்க, பாதை அமைத்து கொடுக்குறாங்க. அதில் பன்னாட்டு சபை அரசியல் கட்டுப்பாட்டின் கீழ் வைக்க வேண்டும் சொல்லப்படுது. ஜெர்மனி காலனிகள் யாவும் பன்னாட்டு சபையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டு அதை மாண்டேட்டுகள்னு சொல்லிட்டு வெற்றி பெற்ற நாடுகள் தங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. பெல்ஜிய நாடு நடுநிலையாக அறிவிக்கப்படுது. போலாந்து செக்கோஸ்லோவியா நாடுகள் சுதந்திரம் அடைந்ததாக சொல்லப்பட்டது. கீழ்கால்வாய் ஜெர்மனியினுடைய வளர்ச்சிக்கு காரணம் அந்த கீழ்கால்வாயில் எல்லா நாட்டு கப்பலும் போகலான்னு சொல்லி அதை பொதுவுக்கு ஆக்குறாங்க. அடுத்து ஆஸ்திரியா ஜெர்மனி ஐக்கியம் தவிர்க்கப்படணுன்ற அடிப்படையில் ஜெர்மனி ஆஸ்திரியாவின் சுதந்திரத்தை அங்கீகரிக்க என்ன பண்ணாங்க, வற்புறுத்தப்பட்டது. ஸோ ஜெர்மனி ஆஸ்திரியான்றது வந்து எதிர்காலத்தில் சரி, ஜெர்மனி ஆஸ்திரியா வராது, ஆஸ்திரியா ஹங்கேரி வரும். சரிங்களா? ஆஸ்திரியா ஹங்கேரி ஐக்கியம் தவிர்க்கப்பட்டதாகவும் ஜெர்மனி சுதந்திரத்தை அதாவது இந்த ஹங்கேரியினுடைய சுதந்திரத்தை அங்கீகரிக்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வற்புறுத்தப்படுறாங்க ஆஸ்திரியாவை. அடுத்து ஜெர்மானிய படை 1,00,000 படை வீரர்களை மட்டும் வைத்துக்கொள்ள ஜெர்மனிக்கு அனுமதி தரப்பட்டது. சிறிய கப்பற்படை மட்டும் என்ன பண்ணலாம், வைத்துக்கொள்ளலான்னு சொல்கிறாங்க. மேலும் நீர்மூழ்கி கப்பல்கள் போர் விமானங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஜெர்மனியின் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. ரஷ்யாவோடு செய்து கொள்ளப்பட்ட பிரஸ்ட் லிட்டோவிஸ்க் உடன்படிக்கையை ஜெர்மனி திரும்ப பெறணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த உடன்படிக்கையின்படி வற்புறுத்துகிறாங்க. போர் இழப்பீட்டு தொகையாக 6,600 மில்லியன் பவுண்டுகளை
தவணைகளில் தரணும்னு சொல்லிட்டோம், உடனடியாக $500 கோடி பணத்தை தரணும்னு சொல்லியும் ஜெர்மனியின் மேலே டிமாண்ட் வச்சுருப்பாங்க. ஜெர்மானிய பேரரசர் 2ஆம் வில்லியம் போர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார். ஸோ ஹேங் த கெய்சர் மேக் ஜெர்மனி டு பே செல்லிங் அண்ட் டன் ஃபார் டன் என லாயிட் சார்ஜ் இங்கிலாந்து பிரதமர் முழங்கினார். இவன் தாண்டா அந்த போருக்கு காரணம், அதனால் அவன் மேலே என்ன பண்ணுங்க, அதிகமான வரி விதிப்பை செலுத்துங்க, அவனை தூக்கில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் அவர் நெதர்லாந்துக்கு தப்பிச்சு ஓடிடுவார். நெதர்லாந்து அரசர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை தற்காத்து கேட்டு வந்து ஒரு அரசன். ஸோ அதனால் என்ன பண்ண மாட்டேன், அவனை காட்டி கொடுக்க மாட்டேன், எங்கள் நாட்டுக்கு விருந்தாளியாக வந்துட்டான், ஸோ நீங்கள் நாடை என்ன பண்ணிங்க, அரசனை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் தலையிட்டதுனால 2ஆம் வில்லியத்தை அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் போருக்கு காரணமாக இருந்த சுமார் 100 குற்றவாளிகளை மட்டும் கைது பண்ணி லீப்சிக்ன்ற நகரத்தில் வச்சு விசாரிச்சிருப்பாங்க. வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் பற்றிய மதிப்பீடு என்று பார்க்கின்ற பொழுது ஜெர்மனியின் மதிப்பு, பெருமை, புகழ் ஆகியவற்றை இந்த உடன்படிக்கையை அழித்து விட்டதுனே சொல்லலாம். இந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட ஜெர்மானிய பிரதிநிதியான ஸ்கிட்மன் என்ன சொன்னார் அப்படின்னா, என் நாட்டை இவ்வளோ அழிவுக்கு உள்ளாகக்கூடிய இந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டதுனால என் கையை அழிஞ்சு போனால் கூட பரவாயில்லன்ற அளவுக்கு வகுத்தறிச்சல் பட்டு பேசினதாக சொல்லப்படுது. வெர்சைல்ஸ் உடன்படிக்கை ஒரு திணிக்கப்பட்ட உடன்படிக்கை என்றும் முரண்பட்ட உடன்படிக்கை என்றும் பெரும் திருட்டு என்றும் ஜெர்மானிய மக்களால் சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. மேலும் ஜெர்மானிய மக்கள் இவ்வளோ பெரிய அவமானத்தைப்பட்டதுனால தான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஆட்சியாளர் நம்ம நாட்டுக்கு பேரும் புகழும் சேர்க்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வில்லனிசம் சார்ந்த ஹீரோவாக இருக்கும்னு நினச்சாங்க. அதனால தான் சர்வாதிகாரி ஹிட்லர் அவங்க என்ன பண்ணாங்க, வரவேற்றாங்கன்னு கூட சொல்லப்படுது. அதே மாதிரி ஹிட்லரும் மக்களுடைய நன்மதிப்பை பெறுற மாதிரி இந்த வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தை ஒவ்வொன்றா மீறி என்ன பண்ணியிருப்பான், வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணி பன்னாட்டு சங்கத்தோடைய அழிவுக்கு அவரே காரணமாகவும் விளங்கியிருப்பான். 1933 ஹிட்லர் அதிபரானதும் போர் இழப்பீட்டுத் தொகையை செலுத்த முடியாது என்று அறிவித்திருப்பான். அதே மாதிரி 2ஆம் உலகப் போருக்கான மூல காரணமே வெர்சைல்ஸ் உடன்படிக்கையை மீறியதாக தான் சொல்லப்படுது. மேலும் துருக்கியில் கமல் பாஷா என்பவர் சுல்தானியத்திற்கும் கிலாபத்திற்கும், அதாவது துருக்கியினுடைய ஆட்சியாளர், துருக்கிய சுல்தான் பதவியைக்கும் அதே சமயத்தில் துருக்கிய சுல்தான் பதவியில் இருந்தவனா காலிஃபாவாகவும் இருந்திருப்பான், இஸ்லாம் மத தலைவராகவும் இருந்திருப்பான். ஸோ அது ரெண்டையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்றுப்புள்ளி வைத்து துருக்கியை ரஷ்யாவின் ஆதரவோடு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயக நாடாக மாற்றி அமைப்பதற்கான ஆரம்பத்தில் வந்து ரஷ்யா ஆதரவோடு தான் அங்கே இருக்க துருக்கிய சுல்தானுடைய ஆட்சியை கவிழ்த்திருப்பான். ஆனால் மேற்கத்திய நாடுகள் சப்போர்ட் பண்ணதின் அடிப்படையில் துருக்கி என்பது ஜனநாயக நாடாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ முஸ்தபா கமல் பாஷாவை அடுத்த வரக்கூடிய தலைப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். Thank you.